ஓகே, ஆட் வந்துருச்சு, விச் மீன்ஸ் நம்ம லைவ்ல இருக்கோம்னு அர்த்தம். ஐயோ இது என்னப்பா. ஓகே, ஹாய் வளர்மதி, ஹாய் ஆன்சி, ஹாய் கிரி, ஹாய் சுஹல், ஹாய் மனு, வெல்கம் 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 ஆன் போர்ட். ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லாரையும் பார்த்து. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ உங்கள் நீட் ப்ரிப்ரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஒரு ஃபயரை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க விடுங்க பார்ப்போம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கும். நம்ம நீட் ப்ரிப்ரேஷனை திருப்பி ஆரம்பிக்க போகிறோம். நீட் ப்ரிப்ரேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹைவைட்டேஜ் சாப்டர்ஸை ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற சாப்டர்ஸ்க்கு போகிறோம். இன்னும் 34 தான் மேம் இருக்குது, 44 தான் மேம் இருக்குது அப்படின்னு யோசிக்காமல் இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களால் நல்ல ஒரு மார்க் எடுக்க முடியும். அண்ட் எஸ், ஒரு சீக்ரெட் சொல்லிட்டா, நான் 28 and 29 உங்களை பார்க்குறதுக்காக நம்மளோட மதுரை அண்ட் சென்னைக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ யாரெல்லாம் அந்த ரீஜனில் இருக்கீங்களோ எல்லாரும் வாங்க. ஸோ மதுரையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 minute, மதுரைக்கும் சென்னைக்கும் நம்ம வர மாதிரி இருக்கும். தூங்கா நகரம் மதுரைக்கு வர மாதிரி இருக்கும் அண்ட் சென்னைக்கும் வர மாதிரி இருக்கும். 28th மார்ச் அன்னைக்கு ஈவினிங் 4 PM மதுரையிலையும், சென்னையில் 29th மார்ச் அன்னைக்கு மார்னிங் 11 AM அன்னைக்கும் நம்ம வர மாதிரி இருக்கும். ஓகேவா? எஸ் எஸ் ஆன்சி, நான் நல்லா இருக்கேன் கண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, லெட் மீ சி இஃப் திங்ஸ் ஆர் கிளியர். டெக்கனா என்னோட ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியராக இருக்கா, தெளிவாக இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ தட் வி கேன் ரைட் அவே ஸ்டார்ட் த செஷன். எஸ், இஸ் எவ்ரிதிங் கிளியர்? ஓகேடா கண்ணா, ஃபைன், தேங்க்யூ ஆன்சி. சரி, இப்போ நம்ம ஆல்கஹால் ஃபீனால்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆல்கஹால் ஃபீனால்ஸோட சாப்டர் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே எனக்கு இந்த ஆல்கஹால் ஃபீனால்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்னே தான் வரும். ஸோ ஹியர் வி ஆர் வித் ஆல்கஹால் ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். இப்போ முதல்ல ஆல்கஹால்னா என்ன, ஃபீனால்னா என்ன, ஈத்தர்னா என்னன்னு பார்த்துடலாம். சரியா? டெக்கடா இந்த சாப்டரை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு ஈஸியாக 1 to 4 கொஷின் வரைக்கும் இந்த சாப்டர்லேருந்து கேட்பாங்க. கொஷின்ஸ் ஆர் வெரி வெரி ப்ரெடிக்டபிள். இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய டெஸ்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. கூடவே இந்த சாப்டரை எப்படி கதை மாதிரி படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸை நல்லா கவனிங்க. கிளாஸோட எண்டில் நம்ம கொஷின்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் இட் அவுட். எஸ், ஓகே. இப்போ முதல்ல நம்ம ஆல்கஹால்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவனோட பேர் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்களேன். இவனோட பேர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட்? என்னடா இது, ஒரு சத்தத்தையும் காணோம். வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் ராக்கனா? கார்பனும் இருக்கா, ஹைட்ரஜனும் இருக்கா. அதுக்கு பதிலாக இங்க வேற யாராச்சும் இருக்காங்களா? இல்ல, யாரும் இல்ல. அப்போ ஜஸ்ட் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மட்டும் இருந்தா அது ஒரு ஹைட்ரோ கார்பன். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு ஹைட்ரோ கார்பனை எடுத்திருக்கேன். அந்த ஹைட்ரோ கார்பனில் ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரு OH போட்டேன்னா தென் அவனுக்கு பேரு தான் என்ன? ஆல்கஹால். ஹைட்ரோ கார்பனில் ஹைட்ரஜனை தூக்கி OH ஆட் பண்ணுறோம். சரி மேம், அலிஃபேட்டிக்ல இப்படி சொல்லிட்டீங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு அரோமேட்டிக் சப்ஸ்டன்ஸை எடுக்கிறேனே, ஒரு பென்சினை எடுக்கிறேனே, அந்த பென்சினில் ஹைட்ரஜனை தூக்கி OH போடுறேன். அப்போ இதுவும் ஆல்கஹாலான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இவனுக்கு பேர் தான் ஃபீனால். ஒரு பென்சன் ரிங்ல ஹைட்ரஜனை தூக்கி OH போட்டிங்கன்னா அவனுக்கு பேர் ஃபீனால். சரி, ரைட்ரா. கடைசியா நம்ம எதுக்கு OHக்கு போயிட்டு டைரக்டா ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுவோம்.
அதுக்கு பதிலா ஒரு ஆக்சிஜனையும் ஒரு ஹைட்ரோகார்பனையும் ஆட் பண்ணுவோம், CH குரூப்பை ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணாலாச்சும் நமக்கு ஆல்கஹால் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நஹி ஹே. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் தான் நம்மளோட ஈத்தர்ஸ். ஸோ ஆல்கஹால்னா OH இருக்கும், ஃபீனால்னா அரோமேட்டிக் OH குரூப்பாக இருக்கும், ஃபைனலாக ஈத்தர்ஸ்னா OR இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட். ஆல்கஹாலை பொறுத்தவரை in case of an alcohol அது ROH ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இதுவே ஃபீனாலாக இருந்துச்சுன்னா இங்க நீங்க பென்சினை தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பென்சின்ல ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு OH போடணும். ஃபைனலா ஈத்தர்ஸை பத்தி பேசணும்னா ஆல்கஹால்ல ஹைட்ரஜனை தூக்கி அதுக்கு பதிலா இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு ஆல்கைல் குரூப் ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் ஈத்தர்ஸ். முடிஞ்சு போச்சா? பேசிக் புரிஞ்சிருச்சா? கிளியர் தானே? என்ன மேம் இது கூட எங்களுக்கு தெரியாதான்னு கேட்காதீங்க. பிகாஸ் ஐ வாண்ட் டு என்ஷூர் தட் ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் கிறிஸ்டல் கிளியர் டு யூ. சரியா? இப்போ இவங்களோட பேசிக் ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் இவனுக்கு ஆல்கஹால்னு பேர் வச்சாங்க? யாருக்காச்சும் தெரியுமா ஏன் ஆல்கஹால்னு பேர் வச்சாங்க? பேரை கொஞ்சம் நல்லா பாருங்க. ஆல்க், alkyl, all OH group. அப்போ ஒரு alkyl குரூப்பும் OH குரூப்பும் ஒன்னா சேர்ந்ததுனால அது ஆல்கஹால். சிமிலர்லி ஃபீனால பிரிச்சிங்கன்னா ஃபீனைல், ஆல் அப்படிங்கிறது OH குறிக்கும். ஸோ அதனால தான் ஃபீனால் அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்துச்சு. சரியா? கிளியரா? இப்போ நான் ஒரு ஸ்ட்ரக்சர் தரேன், அவனோட பேர் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்களேன். ஃபைன், I'll give you a structure. அவனோட பேர் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. இவனோட பேர் என்ன? What is his common name as well as IUPAC name? கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாய் சூர்யா, thank you so much கண்ணா. இவனோட காமன் நேம் என்ன, IUPAC நேம் என்ன? காமன் நேம் என்ன, IUPAC நேம் என்ன? சொல்லுங்க பாப்போம். மேம் என்ன மேம் இது, இங்க 2 OH வந்திருக்கு, இவனோட காமன் நேம் வந்து எத்திலின் கிளைகால். ரைட்டு, இது வரைக்கும் ரைட்டு. ஆனால் இவனோட IUPAC நேமை கண்டுபிடிக்கணும்ல, எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இங்கே வேற வழியே இல்லை, நீங்கள் நம்பரிங் பண்ணியே ஆகணும். நான் 1 2ன்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல OH இருக்கு, செகண்ட் பொசிஷன்ல OH இருக்கா? ரைட் ரைட். ஸோ இப்போ இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் எத்தனை? எவ்வளோ கார்பன் இங்க இருக்கு? டோட்டலா 1 2 1 2. 2 கார்பனுக்கு ரூட் வேர்டு என்ன? ஈத். இதெல்லாம் நம்ம ஜியோசியில் படிச்சிருப்போம், அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன். தெரியாதுன்னா கேளுங்க, நான் திருப்பி சொல்லித்தரேன். சரிங்களா? ஈத். இங்க 2 கார்பனுக்கும் இடையே சிங்கிள் பாண்டா? ஆமா. அப்போ சிங்கிள் பாண்ட்னா ANE. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் OH இருக்கு, செகண்ட் பொசிஷன்லயும் OH இருக்கு. அப்ப இதை நான் எப்படி மென்ஷன் பண்ணலாம்? I will mention it as 1,2. 2 OHங்கிறதுனால 2 OHங்கிறதுனால 2 டை, 2 டை, டை OHக்கு ஓல். So ethane 1,2 diol is the right answer. மேம் என்ன மேம் திடீர்னு IUPAC போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுல இருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, டேக்கண்ணா ஆல்கஹால்னு எடுத்தீங்கன்னா அங்கே ஒரே ஒரு OH தான் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல 2 OH இருக்கலாம், 3 OH இருக்கலாம், 4 OH கூட இருக்கலாம். கரெக்டா? கரெக்டா? அப்போ நான் ஆல்கஹால்ஸை எப்படி பிரிப்பேன்? ஆல்கஹால்ஸை based on the number of OH. அவன்கிட்ட இருக்கிற OH வச்சு நான் அவனை மோனோஹைட்ரிக், மோனோனா 1, ஹைட்ரிக்னா OH, டைஹைட்ரிக், டைனா 2, ஹைட்ரிக்னா OH, ட்ரைஹைட்ரிக், ட்ரைனா 3, ஹைட்ரிக்னா OH. ஃபைனலா நாலாவதா யார் வருவான்? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். மோனோ டை ட்ரைய சொல்லிட்டேன், அப்ப கடைசியா யார் வருவா? கமெண்ட்ல சொல்லுங்க.
கடைசியா யார் வருவா கமெண்ட்ல சொல்லுங்க. மீன்வைல் நான் இங்க எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறேன். ஸோ மோனோஹைட்ரனுக்கு CH3OH, டைஹைட்ரனுக்கு இப்போ நம்ம பார்த்த எத்திலின் கிளைகால் எழுதிக்கலாம். கரெக்டா? ரைட். ட்ரைஹைட்ரிக்கு யார் இப்போ வருவா? ட்ரைஹைட்ரிக்கு யார் வேணாலும் எழுதிக்கலாம். கரெக்டா? நம்ம லெட்ஸ் சே OH OH OH. அப்போ கடைசியா யார் வருவா? கடைசியா நம்ம தலைவன் பாலிஹைட்ரிக் தான் வருவா. அப்படி ஸோ கடைசியா பாலிஹைட்ரிக் இங்க எத்தனை OH வேணாலும் வரலாம். சரியா? பாலிஹைட்ரிக்கு பொறுத்தவரை அங்க எத்தனை OH வேணாலும் வரலாம். புரிஞ்சுச்சா? கிளியரா? இதுதான் பேசிக்கா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ரைட்டா? இப்போ இதுக்கப்புறமா நம்ம எதுக்கு போனோம்? மேம் இவ்வளோதான் கிளாசிஃபிகேஷனா? நஹி ஹே, இன்னும் இருக்கு. ஒன்னொன்னா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கேயாச்சும் இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்க. யாராச்சும் எங்கேயாச்சும் கேட்டிருந்தா ஒரு ஃபயரை கமெண்ட்ல போட்டு விடுங்க. தட் இஸ் அல்லீலிக் அண்ட் வினைலிக். எங்கேயாச்சும் இவனுங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கேயோ கேட்ட ஞாபகம். ஆனால் எங்க மேம் புக்கை தொட்டே கொஞ்ச நாள் ஆச்சே, ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்றீங்களா? Do you guys remember this? அல்லீலிக் வினைலிக், அல்லீலிக் வினைலிக். வெரி குட், வெரி குட் ஆன்சி. சாரிக்கா, நான் உங்கள் மெசேஜ் இப்போ தான் நான் பார்த்தேன். சொல்லுங்க. அல்லீலிக் வினைலிக், அல்லீலிக் வினைலிக். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே டிகனா, அல்லீலிக்கோட மெயின் ஃபங்க்ஷன் என்னடா? அல்லீலிக்கோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? இவன் ரொம்ப பாவம் தெரியுமா? ஏன்னா இவன்ட்ட OH இருக்கும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். ஆல்கஹால்னு தான் இருக்கணும்னு சொல்லலை, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். இவன் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் கூட கனெக்ட் ஆகிருப்பான். இவனுக்கு பேர் ஆல்ஃபா ஹைட்ரஜன். கரெக்டு தானே? நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனோட பேர் என்ன? ஆல்ஃபா ஹைட்ரஜன், சாரி ஆல்ஃபா கார்பன். கரெக்டா? ரைட். இவன் சிங்கிளாக தான் இருப்பான், ஆனால் அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் மிங்கிளாக இருப்பான். வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், பக்கத்தில் இருப்பேன் டபுள் பாண்டடாக இருப்பான், இவன் சிங்கிள் பாண்டடாக இருப்பான். சரியா? ஸோ அல்லீலிக்கை பொறுத்தவரை நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஆல்ஃபா கார்பன் இஸ் சிங்கிள் பாண்டட். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்பன் சிங்கிள் பாண்டட்னா அது sp3, கார்பன் டபுள் பாண்டட்னா அது sp2, அண்ட் கார்பன் ட்ரிபிள் பாண்டட்னா அது sp. சரியா? அப்போ இந்த வழக்கத்துக்கு பகுதி நம்ம ஆல்ஃபா கார்பன் எப்படி இருக்கான்? sp3 இருக்கான். அவனுக்கு பக்கத்துல இருக்கிறவன் சிங்கிளா இருக்கிறவன் sp3னா, மிங்கிளானவன் ஐ மீன் டபுள் பாண்டா இருக்கிறவன் கண்டிப்பா sp2 இருப்பானா? கரெக்டா? கரெக்டா? இப்படி ஆல்ஃபா கார்பன் sp3, பீட்டா கார்பன் sp2, ஆல்ஃபா கார்பன் sp3, பீட்டா கார்பன் sp2 இப்படி இருந்தாங்கன்னா அவங்க பேர் தான் அல்லீலிக். கிளியரா? கண்டிப்பா கண்டிப்பா for sure Heidi, I'll do it for you Dakana. Don't worry, I'm taking a screenshot and I'll ensure that I'm teaching you that for sure. Okay? Done. அல்லீலிக் புரிஞ்சுச்சா? கிளியரா? கிளியர்னா ஒரு குட்டி ஃபயர் போடுங்க. வினைலிக்கு போயிடலாம். ஏன்னா வினைலிக் பேருக்கு ஏற்ற மாதிரி வில்லத்தனமா இருப்பான். வினைலிக்கை பற்றி சொல்லணும்னா நல்லா கவனிங்க, அவனும் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் தான். ஆனால் இவன் கொஞ்சம் கெட்டவன், நான் அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருந்துட்டே அவன் டபுள் பாண்டோட இருக்கான். ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருந்துட்டே அவன் டபுள் பாண்டோட இருக்கான். என்ன நெஞ்செழுத்தம்! ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆல்ஃபா கார்பனே sp2 இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை வினைலிக் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்க்ளைமர் நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர், இங்க நம்ம ஆல்ஃபா அண்ட் பீட்டா கார்பன்ஸை பற்றி மட்டும் தான் பேசுவோம். அதுக்கப்புறமா எத்தனை கார்பன் வந்தாலும் அது சிங்கிள் டபுள் ட்ரிபிள்னு எப்படி இருந்தாலும் நமக்கு கவலை கிடையாது. அவங்க ஆல்ஃபா அண்ட் பீட்டாவை மட்டும் வச்சு தான்
அல்லீலிக்கா வினைலிக்கான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா காமா கார்பன்ல இருந்து இருக்கக்கூடிய யாரு எப்படி இருந்தாலும் எக்கேடா போனாலும் நமக்கு கவலை கிடையாது. ஓகேவா? கிளியரா? தேங்க்யூ நிஷா. ஓகே மாஸ்டர் கண்ணா, இப்போ அல்லீலிக் அண்ட் வினைலிக்க பார்த்துட்டோம். இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் அண்ணன் தம்பியா 2 பேர் இருக்காங்க. அவங்க பேரு தான் பென்சைலிக் அப்புறம் ஃபினைலிக். இவங்க 2 பேருமே பென்சன் ரிங்ல இருந்து தான் உருவாகுறாங்க. ஆனா பெரிய ட்விஸ்ட், ஏன்னா இந்த கான்செப்ட் தெரியாதவங்க எப்பவுமே தப்பா தான் எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால நீங்க அந்த தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் இங்க அதை சொல்றேன். இதான் நம்ம பெரிய தலைவர் பென்சின். கரெக்டா? நான் இப்போ என்ன பண்றேன், பென்சின்ட்ட இருந்து ஒரு ஹைட்ரஜனை ஏதோ ஒரு கார்பன்ட்ட இருந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா ஒரு மெத்தில் குரூப் ஆட் பண்ணேன்னா எப்படி என் பென்சின்ட்ட இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு மெட்டல் குரூப் அங்கே ஆட் பண்ணேன்னா அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் பென்சைலிக். சரியா? இவன் யாரு கூட வேணாலும் கனெக்ட் ஆகிக்கட்டுமே, ஆனால் அவனோட பேர் பென்சைலிக். இதுவே என் பென்சன்ட்ட ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டும் பிடுங்குற, ஒன்றுமே கொடுக்கல, ஜஸ்ட் ரிமூவிங் ஒன் ஹைட்ரஜன், அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரை நான் ஃபினைலிக் அப்படின்னு சொல்கிறேன். கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. பென்சின்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு உடனே மெத்தல் குரூப்பை தந்துறேன், அது பென்சைலிக். இதுவே பென்சின்ட்டு ஹைட்ரஜனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அவனை டீலில் விட்டேன்னா அவன் ஃபினைலிக். புரிஞ்சுச்சா? கிளியரா? ஸோ இப்போ ஓவராலாக நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட்டு ஆல்கஹாலோட டைப்ஸ் மோனோஹைட்ரிக், டைஹைட்ரிக், ட்ரைஹைட்ரிக், பாலிஹைட்ரிக் பார்த்தோம். அதுக்கப்புறமா அல்லீலிக், வினைலிக், அல்லீலிக் பாவம், வினைலிக் வில்லன். அல்லீலிக்ல ஆல்ஃபா கார்பன் sp3, பக்கத்தில் இருக்கிறவன் மிங்கிளாக இருப்பான் sp2. பட் இங்கே வினைலிக்ல ஆல்ஃபா கார்பனே வில்லன் தான். ஸோ ஆல்ஃபா கார்பனே sp2வாக இருப்பான், டபுள் பாண்டை கேரி பண்ணுவான். அடுத்ததாக பென்சைலிக் அண்ட் ஃபினைலிக். பென்சைலிக்கை பொறுத்தவரை அவன் ஹைட்ரஜனை கொடுத்து மெத்தில் குரூப்பை வாங்கிப்பான். இதுவே ஃபினைலிக்னா அவன் வெறும் ஹைட்ரஜனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு போன்னு அனுப்பி விட்டுட்டு தனியாக தன்னந்தனியாக இருப்பான். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பென்சைலிக் அண்ட் ஃபினைலிக். கிளியரா? எஸ், கிளியர் சோஃபா மாஸ். இப்போ இவனுங்களை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? இத்தனை இடத்துல யூஸ் பண்ணுறோம் பாருங்களேன். நியூஸ் பேப்பரில் அந்த டையா யூஸ் பண்ணுறோம். செக்கில் நீங்கள் இந்த ஸ்டேட் பேங்க் செக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஸ்டேட் பேங்க் செக் எத்தனை பேர் பார்த்துருக்கா? பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். அந்த டையா இவனை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற பேப்பர் இருக்குது தெரியுமா, காசு துட்டு, அதுலேயும் கலர் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. நம்ம காட்டனை பாலிஷ் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. ஏன் நம்ம அவன் பேர் என்ன, சானிடைசரில் கூட இவனை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்கஹால்ஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய யூசஸ் இருக்குது. ஃபீனால்ஸ், ஈத்தர்ஸ்க்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான யூசஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் மிக மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், ஒரு நிமிஷம், அது எல்லாத்தையும் விட பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். See, let me tell you one thing. Ma'am, what is primary alcohol, what is secondary alcohol அப்படின்லாம் கொஷின் கேட்பானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் you should understand how this works. இது தெரிஞ்சாதான் உங்களால் இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஷின்ஸை புரிஞ்சுக்க முடியும். ஸோ பேசிக்குன்னு நினச்சி விடவும் செய்யாதீங்க, ஆர் இது வராதுன்னு நினச்சி மிஸ் பண்ணவும் செய்யாதீங்க. சரியா? டெக்ஸ்ட் சென்ட் ஆச்சான்னு தெரியல. ஹாய் அனன்யா, வெல்கம். வாங்க அனன்யா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, நல்லதே கவனிங்க. ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு OH இருக்கு. எனக்கு பக்கத்தில் இருக்கிறவன் யாரு? நம்ம ஆல்ஃபா கார்பன், நமக்கு தான் தெரியுமே. இந்த ஆல்ஃபா கார்பன் ஒரே ஒரு கார்பன் கூட மட்டும் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அப்போ அந்த ஆல்கஹாலை பிரைமரி ஆல்கஹால்னு சொல்லுவோம். இந்த ஆல்ஃபா கார்பன் ஒரே ஒரு ஆல்கஹால் கூட மட்டும் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அது ஆல்ஃபா கார்பன். இதுவே என்னோட
இந்த ஆல்ஃபா கார்பன், அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் கூட கனெக்ட் ஆகிருக்கிற கார்பன். 1 2 1 2 2 கார்பன்ஸ் கூட கனெக்ட் ஆயிருந்தா அப்போ அவன் பேர் செகண்டரி கார்பன் ஆர் செகண்டரி ஆல்கஹால். ஃபைனலா ஏன் ஆல்ஃபா கார்பன் 1 2 3 3 கார்பன் கூட டைரக்டா கனெக்ட் ஆயிருந்தா அவன் பேர் டெர்ஷரி ஆல்கஹால். குவாட்டர்னரி ஆல்கஹால்னு ஒருத்தர் இருக்கானா? கமெண்ட் செக்ஷன்ல எஸ் ஆர் நோ சொல்லுங்க பார்ப்போம். குவாட்டர்னரி ஆல்கஹால்னு ஒருத்தர் இருக்கானா? கமெண்ட் செக்ஷன்ல எஸ் ஆர் நோ சொல்லுங்க பார்ப்போம். நல்லா இருக்கேன் அனன்யா, how are you? குவாட்டர்னரி ஆல்கஹால்னு யாராச்சும் ஒருத்தர் இருக்கானா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னடா சத்தத்தையே காணோம். come on guys, even if it's wrong it's fine. உங்களுக்கு தெரியலனாலும் தெரியலன்னு சொல்லுங்க. ஆர் மேம் இருக்கலாம்னு தோணுச்சுன்னா இருக்கலாம், எஸ் மேம்னு சொல்லுங்க. இல்லைன்னா நோ மேம்னு சொல்லுங்க. தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்க ஆன்சர் பண்ணா போதும், ஆக்டிவா இருந்தா போதும். எஸ் ஆர் நோ? டெர்ஷரி ஆல்கஹால், குவாட்டர்னரி, டெர்ஷரி இங்க இருக்குப்பா. குவாட்டர்னரி ஆல்கஹால்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கா? குவாட்டர்னரி ஆல்கஹால்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கா? டே யோசிச்சு பாருங்க. பிரைமரி ஆல்கஹால்னா உங்களோட OH பக்கத்தில் இருக்கிற கார்பன் ஒரு கார்பன் கூட கனெக்ட் ஆகுது. செகண்டரி ஆல்கஹால்னா அது 2 கார்பன் கூட கனெக்ட் ஆகுது. டெர்ஷரி ஆல்கஹால்னா அது 3 கார்பன் கூட கனெக்ட் ஆகுது. குவாட்டர்னரி ஆல்கஹால்ங்கிற ஒன்று எக்ஸிஸ்டே ஆகாது. பிகாஸ் கார்பன் ஹேஸ் அ டெட்ரா வேலன்சி. இதை நான் சொல்றதுக்கு காரணம், யூ ஷுட் ரிமெம்பர் திஸ். கார்பன் ஹேஸ் டெட்ரா, டெட்ரானா 4, வேலன்சி, வேலன்சினா அவுட்டர் மோஷன்ல 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 4 எலக்ட்ரான் இருந்தால் அதோட அவுட்டர் மோஷன்ல பேலன்ஸ் பண்ண அதுக்கு இன்னும் 4 எலக்ட்ரான் தான் தேவைப்படும். ஸோ தட் ஓவராலா அதனால 4 பாண்ட் தான் மேக் பண்ண முடியும். புரிஞ்சுச்சா? கிளியரா? எஸ் 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 பக்கா. இப்போ பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால் இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிருச்சு. இதே கான்செப்டை நீங்கள் அல்லிலிக் பென்சைலிக் இங்கெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். சிமிலர்லி நான் என்ன பண்ணுறேன், ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸோட கிளாசிஃபிகேஷன் பார்த்த மாதிரி ஈத்தர்ஸோட கிளாசிஃபிகேஷனுக்கும் வரேன். ஈத்தர் சிம்பிள்ப்பா, ரொம்ப சிம்பிளாக இருப்பான். அவன் 2 வகையில் தான் இருப்பான். ஒன்று சிம்பிள் ஆர் சிமெட்ரிக் ஈத்தர்ஸ், ரெண்டாவது மிக்சட் ஆர் அன்சிமெட்ரிக் ஈத்தர். சிமெட்ரிக் ஈத்தரை பொறுத்தவரை நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஈத்தர்ஸோட ஃபார்முலா ROR. கரெக்டா? ROR. இங்கே ஏன் மேம் R' போடல? ஏன்னா 2 ஆல்கைல் குரூப்பும் சேம். சிமெட்ரிக்கலில் அங்கேயும் CH3 தான், இங்கேயும் CH3 தான். அங்கேயும் C2H5 இங்கேயும் C2H5 தான். அங்கேயும் ஃபினைல்னா இங்கேயும் ஃபினைல் தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிமெட்ரிக்கில் லெஃப்ட் ஆல்கைல் குரூப்பும் ரைட் ஆல்கைல் குரூப்பும் சேமாக இருக்கும். இதுவே அன்சிமெட்ரிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவன் கொஞ்சம் வில்லங்கமானவன் தான். லெஃப்டில் ஒருத்தன் இருக்கான், ரைட்டில் ஒருத்தன் இருக்கான். லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்கக்கூடிய கார்பன் கவுண்ட் சேமாக இருக்காது. இவனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அன்சிமெட்ரிக்கல் ஆர் மிக்சட் அப்படின்னு சொல்கிறோம். கிளியரா? புரிஞ்சுச்சா? சரி, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். இங்கே எத்தனை பேர் 12th CBSE கரண்ட் எக்ஸாம் இப்போ எழுதிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் 12th ஸ்டேட் போர்ட் நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க? அண்ட் எத்தனை பேர் இங்கே ரிப்பீட்டர்ஸ்? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நம்ம ரிப்பீட்டர்ஸாக இருந்தால் ஒரு ஃபயரை போடுங்க. 12th CBSEயாக இருந்தால் ஒரு ஹார்ட்டை போடுங்க. அண்ட் 12th பப்ளிக்காக இருந்தால் ஒரு ஸ்மைல் எமோஜி போடுங்க. கமெண்ட்ல போடுங்க பார்ப்போம். CBSE இப்போ ஆன்கோயிங் CBSEனா ஹார்ட், இப்போ ஆன்கோயிங் ஸ்டேட் போர்ட்னா ஒரு ஸ்மைலி, இப்போ ஆன்கோயிங் ரிப்பீட்டர் தான். அதாவது எல்லாம் முடிச்சிட்டேன் மேம் ரிப்பீட்டர் அப்படின்னா ஒரு ஃபயரை போடுங்க. ஓகே ஓகே அனன்யா. ஐயோ நம்ம பசங்க என்ன ரொம்ப படிச்சு ஒரு மாதிரி ஆயிட்டாங்களோ.
நான் கொஷின்லாம் கேட்கல, டிஃபைன் திஸ் டிஃபைன் தட்லாம் கேட்கல. கமான் கமான், நீங்கள் எந்த கேட்டகரின்னு சொல்லுங்கள். ஓகே, நிஷா சிபிஎஸ்சி, ஆன்சி, அனன்யா, பலர்மதி, ஹெய்தி, சூர்யா, ஏகே கேமர்ஸ், சுஹைல், கிரி, எல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் அனன்யா. சரி ஓகே, நீங்கள் எந்த குரூப்னு இஃப் இன்கேஸ் ரெக்கார்டிங்கில் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா கமெண்ட்லையாச்சும் சொல்லுங்கள். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ. ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் தானே அப்படி. ரைட், இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ சிக்குவீங்க பாருங்க. we are going to have a nomenclature part. ஐயோ என்னடா இது நோமன்க்ளேச்சரா அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. ஹையா ஜாலி நோமன்க்ளேச்சர் அப்படின்னு நினைக்கிறவங்களாவும் இருக்கீங்க. இந்த இயர் ஓகே ஓகே ஆன்சி, அனகா, ரிப்பீட்டர், சூப்பர் சூப்பர்டா கண்ணா. ரைட், இப்போ நம்ம நோமன்க்ளேச்சரை பற்றி பார்க்க போகிறோம். எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இனிமே யூ வில் ஹாவ் தட் லவ் ஃபார் நோமன்க்ளேச்சர் ஜஸ்ட் லைக் அனன்யா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம காமன் நேம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். காமன் நேம்ஸில் எப்போவுமே ஆல்கஹால், மெத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால், ப்ரொப்பைல் ஆல்கஹால், பென்டைல் ஆல்கஹால், ஃபினைல் ஆல்கஹால் அப்படிங்கிற பேர் தான் வரும். பட் இதுவே ஐயோபேக் நேமுக்கு போனீங்கன்னா அங்கே நம்ம ஆல் அப்படிங்கிற சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆல்கேன் ப்ளஸ் ஆல். அங்கே ஈயை கட் பண்ணுறீங்க, ஓயில் ஆட் பண்ணுறீங்க. திஸ் இஸ் ஹவ் யோர் நேம் இஸ் ஃபார் ஆல்கேன் ஆல், ஆல்கன் ஆல், ஆல்கன் ஆல். இதை வச்சு தான் மெத்தனால், எத்தனால், ப்ரோப்பனால், பியூட்டனால்னு சொல்லி பேர் வைக்கிறீங்க. சரியா? ஜஸ்ட் பேசிக் தான். ஸோ நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இனிமே புரியும். ரைட், இப்போ ஈத்தர்ஸ்க்கு எப்படி மேம் பேர் வைப்பாங்க? ஈத்தரோட காமன் நேம் வந்து எத்தில் மெத்தில் ஈத்தர், மெத்தில் மெத்தில் ஈத்தர், மெத்தில் ஃபினைல் ஈத்தர், இந்த மாதிரி தான் பேர் இருக்கும். பட் ஐயோபேக் நேமில் பொறுத்தவரை your name is smaller alkyl group, oxy, bigger alkyl group. Smaller alkyl group, oxy, bigger alkyl group. இதை சொல்லித் தரதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். CH3O C2H5. இப்போ இங்கே ஸ்மாலர் ஆல்கைல் குரூப் யாரு? ஸ்மாலரா குட்டியோண்டா இருக்கிறது இவன் தான். இவன் தான் ஸ்மால். யாரு பிகர் ஆல்கைல்? இவன் தான் பிக். கரெக்டா? ஸோ நம்ம ஐயோபேக் ஃபார் ஈத்தர்ஸ் என்னன்னு படிச்சிருக்கோம்? ஸ்மால் ஆல்கைல் பிளஸ் ஆக்சி பிளஸ் பிக் ஆல்கைல். ஓகேவா? சோப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை சோப் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோப் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே அன்யா. சோப் SOAP, அதுக்கு பதிலாக SOB அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈத்தர்ஸோட பேர் சோப்பு. ஓகேவா? இங்க ஸ்மால் ஆல்கைல் குரூப் CH3 தான். அப்போ அவன் பேர் எப்படி எழுதலாம்? CH3 மீத். கரெக்டா? மெத்தில் எழுதாதீங்க, மீத் மட்டும் எழுதுங்க. நெக்ஸ்ட் இந்த ஈத்தர்ஸ் குரூப்பை மென்ஷன் பண்ணுமா? அதுக்கு ஒரு ஆக்சி. அதுக்கப்புறமா பெரிய கார்பன் குரூப் இங்க C2H5 இருக்கானா? அவன் பேரை மென்ஷன் பண்ணுவான். அவன் பேரை எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? ஈத் சிங்கிள் பாண்டட், ஸோ ANE. இப்படி தான் நம்ம ஈத்தர்ஸ்க்கு பேர் வைக்கணும். மீத்தாக்சி ஈத்தர், ஈத்தாக்சி மீத்தாக்சி ஈத்தேன், ஈத்தாக்சி ப்ரோபேன், ப்ரோபாக்சி பியூட்டேன், பியூட்டாக்சி பென்டேன். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம பேர் வச்சிடலாம். சரியா? கிளியரா? புரிஞ்சிச்சா? இது இல்லாமல் 2 O குரூப் வர மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். சென்டரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்பர் போடுங்க 1 2ன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் டை மீத்தாக்சி மீத்தேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷனில் இங்கே ஒரு மீத்தாக்சி மீத்தேன் இருக்கு, இங்கே ஒரு மீத்தாக்சி மீத்தேன் இருக்கு. அதனால 1,2 இங்கே ஒரு டை இங்கே ஒரு மீத்தாக்சி மீத்தேன், இங்கே ஒரு மீத்தாக்சி மீத்தேன், 2 மீத்தாக்சி மீத்தேனை டை போட்டு சொல்லிடலாம். ஸோ ஈஸியாக பேரை கண்டுபிடிச்சிடலாம்.
கிளியரா? புரிஞ்சுச்சா? ரைட். இப்போ அடுத்ததா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்கஹால். ஆல்கஹால் சிங்கிள் பாண்டடா டபுள் பாண்டடா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல்கஹால் சிங்கிள் பாண்டடா டபுள் பாண்டடா? அங்க ஆல்கஹாலை பொறுத்தவரை ஆக்சிஜனும் சிங்கிள் பாண்டட். இந்த ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகக்கூடிய கார்பன் இட் மைட் டிப்பர். வினைலிக்கா இருக்காத பட்சத்தில் அது மோஸ்ட்லி சிங்கிள் பாண்டடா தான் இருக்கும். 1 minute ராக்கண்ணா, எனக்கு என்ன தெரியல, நம்ம கிளாஸஸ் கட் ஆயிடுச்சு, இப்போ வந்துருச்சு. ஓகே, ஸோ இங்க ஆக்சிஜனும் sp3, கார்பனும் sp3, பட் டிஸ்க்ளைமர், கார்பன் sp2ஆவும் மாறலாம், sp2ஆவும் மாறலாம். ஓகேவா? இங்க கார்பன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன், இந்த ஆங்கிள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 108.9 டிகிரி. இதை வச்சு அவன் டெட்ராஹெட்ரலாக இருப்பான் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. பட் ஜஸ்ட் புரிஞ்ச மட்டும் வச்சுக்கோங்க, இது டீட்டெயில்டாக இதை பற்றின கொஷின்ஸ்லாம் வராது. அடுத்ததா இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபீனாலை பொறுத்தவரை ஆல்ஃபா கார்பன் இஸ் ஆல்வேஸ் sp2 ஹைட்ரடைஸ்ட் அண்ட் இங்கே பாண்ட் லென்த் ஆஃப் ஃபீனால் இஸ் மச் லெஸர் தேன் மெத்தனால். இதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு கொஷின் கேட்கட்டுமா? ஃபீனாலோட பாண்ட் லென்த் மெத்தனாலை விட ரொம்ப கம்மின்னு நம்ம சொல்கிறோம், கரெக்டா? ஃபீனாலோட பாண்ட் லென்த் மெத்தனாலை விட ரொம்ப கம்மி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இங்கே 2 பேருக்குல யாருக்கு பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கே 2 பேரில் யாருக்கு பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபீனாலா மெத்தனாலா? ஃபீனாலா மெத்தனாலா? யாருக்கு பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகம்? யாருக்கு பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகம்? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பாண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஆர்டர். இல்லைங்க, நல்ல கலராக இருப்போம். Bond strength is directly proportional to bond order is directly proportional to enthalpy is directly proportional to இல்ல is inversely proportional to bond length. கரெக்டா? அப்போ யாருக்கு பாண்ட் லென்த் அதிகமோ அங்கே பாண்ட் ஸ்ட்ரென்த் கம்மி, யாருக்கு பாண்ட் லென்த் கம்மியோ அங்கே பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகம். ஓகேவா? கிளியரா? எஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்ததா நம்ம தலைவன் ஈத்தர். ஸோ ஈத்தரை பற்றி சொல்லணும்னா ஆப்வியஸ்லி இந்த ஆக்சிஜன் 2 பேர் கூடயும் சிங்கிள் பாண்டடாக தான் இருக்கும். அதனாலே தட் ஆக்சிஜன் இஸ் செட் டு பி sp3 அண்ட் அங்கே பாண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஃபார்ம் சம்வேர் அரவுண்ட் 111.9 டிகிரி செல்சியஸ், சாரி 111.7 டிகிரி ஆஃப் பாண்ட் ஆங்கிள். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? பெருசாக இதுலேருந்து ஆங்கிள் என்னெல்லாம் கொஷின் வராது, ஜஸ்ட் பேசிக்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரி மேம், சூப்பராக நம்ம பேசிக்ஸை படிச்சிட்டோம். அடுத்தது என்ன? ப்ரிப்பரேஷன் தான். பட் ப்ரிப்பரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி மேம் ஒரு சஜஷன், இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வேணாம் மேம். ஓகே ஓகே அருண்யா, கண்டிப்பாக வேறு என்ன கலர் வைக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வில் ட்ரை டு சேஞ்ச். ஓகேவா? இந்த கிளாஸ் மட்டும் பொறுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து மாற்றிடலாம். ஓகேவா? எஸ். ஓகே, இப்போ ஆல்கஹாலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும்? என்ன மெத்தடாலஜியில் ப்ரிப்பேர் பண்ணலாம்டாக்கண்ணா? ஆல்கஹாலை ஆல்கேன்ஸ்லேருந்து கொண்டு வரலாம், ஆல்கீன்ஸ்லேருந்து கொண்டு வரலாம், நிறைய மெத்தட் இருக்குது. ஒன்று நான் சொல்கிறேன், பட் அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி shall I give you some question for practice? Shall I give you some questions for practice? கேட்டால் சொல்லுவீங்களா? Shall we? Yes, shall we? Questions கொடுக்கட்டுமா? ஆரம்பிக்கலாமா? ஓகேடா கண்ணா. ஓகே, இப்போ I'll give you a question. Let's say you have a molecule or let's say you have a structure.
இவனுக்கு எப்படி பேர் வைப்பீங்க? Let me know the name of this molecule in the comment section. இவனோட IUPAC என்ன? சரி, நீங்க கண்டுபிடிக்கிற நேரத்தில் தெரியாதவங்களுக்கு நானும் சொல்லி தந்துடுறேன். இங்க 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேர்ல யாரு பெரியவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம தலைவர் தான் பெருசு. ஸோ அவனை அப்படியே வச்சாலாம். whereas here you have C2H5. அப்போ இவனுக்கு எப்படி பேர் வைக்கலாம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்துருந்தோம். வேற சி ஒரே ஒரு நிமிஷம். இந்த மாதிரி ஒரு பென்சின்ல இருந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் டைரக்டா மெத்தில் எத்தில் குரூப் இல்லாம வேற ஏதாச்சும் டைரக்டா ஆட் பண்ணோம்னா அவன் பேரு ஃபினைல். கரெக்டா? எஸ், காமன் நேம்ல அவனை ஃபினைல் அப்படின்னு சொல்லிடுவோம். பட் இங்க இவனை பென்சின் அப்படின்னு தான் சொல்லியாகணும். சரியா? ஸோ C2H5 பேரு ஈத். சென்டர்ல ஆக்சிஜன் வருது. ஸோ அதனால ஆக்சி. அதனால இவன் பேர் எப்படி இருக்கும்? IUPAC நேம்ல ஈத்தாக்சி பென்சினாவும் காமன் நேம்ல எத்தில் ஃபினைல் ஈத்தராவும் இருக்கும். கிளியரா? புரிஞ்சுச்சா? ஓகே ஹரிகிருஷ்ணன், நான் கொடுத்த பயாலஜி கொஷின்ஸ் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை முதல்ல படித்து முடிச்சதுக்கப்புறமா மற்றதுக்கு போங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தோஸ் ஆர் ஆல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை படிங்க. அந்த கொஷின்ஸ்லாம் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதை படித்து முடிச்சதுக்கப்புறமா மித்த கொஷின்ஸ்க்கு போங்க. ஓகேவா? கிளியரா? ரைட். இப்போ ஸ்ட்ரக்சரை பற்றி பேசிட்டோம், அவங்களோட பேசிக் நோமன்க்ளேச்சர்ஸை பற்றி பேசிட்டோம். அடுத்ததா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸை பற்றி தான் பேச போகிறோம். டெக்கனா ஆல்கஹால்ஸை ஆல்கீன் ஆல்கைன் குரூப்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் ஆல்கீன்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஆல்கேன்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஆல்கீன் அண்ட் ஆல்கைன் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே போகிறேன். நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், இது எல்லாமே உங்களுக்கு வெளி நோட்ஸில் கிடைக்காது. ஐ ஹவ் லிட்ரலி சிட் அண்ட் ரோட் எவ்ரி திங் ஃபார் யூ. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஐ ஹவ் லிட்ரலி சிட் அண்ட் ரோட் எவ்ரி திங் ஃபார் யூ. ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஆல்கஹால்ஸை ஆல்கேன்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், ஒரு ஆல்கேன் குரூப்பை இங்கே எடுத்துக்கிறேன். சரியா? இந்த ஆல்கேன் குரூப்பை ஆக்சிடைஸ் பண்ண போகிறேன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காப்பர் அண்ட் ஹீட். அப்படி ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா வாட் will happen? இந்த ஆக்சிஜன் டைரக்டாக போய் அந்த மாலிகுல் கூட கனெக்ட் ஆகும்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து கனெக்ட் ஆகும்போ யூ கெட் CH2OH. கிளியரா? இதே மாதிரி if in case காப்பர் இருக்கு, என்ன ஹீட் கொடுக்கணும் மேம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ கேன் ஸ்பெசிஃபிக்லி கிவ் 523 Kelvin அண்ட் இங்கே ப்ரெஷரும் கொடுக்கணும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க 100 ATM. ஓகேவா? 100 ATM. இப்படி ஹை ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் கொடுக்கும்போ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் என்னவா மாறும்? this will become CH3OH or இந்த கேஸில் CH3OH. ரைட்? கிளியரா? இப்படி தான் மெத்தனாலை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். நான் நார்மலாக கொடுத்த மெத்தடை வச்சு ஜஸ்ட் காப்பர் அண்ட் சம் ஹீட்டை வச்சு உங்களால் எத்தனால், ப்ரோப்பனால், பியூட்டனால் எல்லாத்தையும் கொண்டு வரலாம். பட் மெத்தனாலை உருவாக்கணும்னா யூ நீட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர். ஸோ அதை தான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா? கிளியரா? டவுட் இல்லைல்ல? ஓகே மேம், இதுவே வந்துட்டு
என்கிட்ட வந்து ஒரு டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இருக்குது மேம். ஐ ஹாவ் அ டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சரை நான் எப்படி ஆல்கஹாலாக மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ். நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ்ட்ரக்சர். இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. மெயின் கார்பன் 3 ஹைட்ரஜன்ஸ் கூட கார்பன்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அதனால இது ஒரு டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சரை ஹெவிலி ஆக்சிடைஸ் பண்ண போகிறேன் in the presence of KMnO4. in the presence of KMnO4. ரைட். இப்போ KMnO4 யூஸ் பண்ணுறேன்னா இது ஆக்சிடேஷனா ரிடக்ஷனா? கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். நான் KMnO4 யூஸ் பண்ணுறேன்னா இது கண்டிப்பாக ஆக்சிடேஷனாக தான் இருக்கும். பிகாஸ் KMnO4 இஸ் அ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ என்ன நடக்கும், ஆக்சிஜன் போய் இங்கே உட்காரும். அண்ட் தட் இஸ் ஹவ் யுவர் ஸ்ட்ரக்சர் பிகம்ஸ் carbon OH CH3 CH3 CH3. மேம் இதெல்லாம் முக்கியமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்வர்ஷன் டைப் கொஸ்டின்ஸில் இது கேட்பான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது உங்கள் என்சிஆர்டியில் கொடுத்துருக்கிற விஷயம் தான் இது. திஸ் இஸ் ஆல் கிவன் இன் யோர் என்சிஆர்டி. ஸோ நீங்கள் என்சிஆர்டியில் இருக்கிற ஒரு லைனை கூட விடக்கூடாதுங்கிறதுனால தான் ஐம் சேயிங் யூ திஸ். ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ டேக் அ நோட் ஆஃப் இட். கிளியரா? என்சிஆர்டி இருந்தால் ஒரு எக்ஸ் மார்க் போட்டு கூட வச்சுக்கோங்க. திஸ் இஸ் லைக் என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ். ரைட். அடுத்ததா நம்ம ஆல்கீன்ஸை பற்றி, ஆசிட் கேட்டலைஸ் ரியாக்ஷனை பற்றி எல்லாம் பார்க்க போகிறோம். ஒன்றுனா பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஆல்கீன்ஸ்லேருந்து எப்படி இதை ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். ஸோ ஏதாச்சும் ஒரு ஆல்கீன் எடுத்துக்கலாமா? லெட்ஸ் சே ஐ எம் டேக்கிங் CH3 CH CH3 CH CH2. ஓகே. இந்த ஆல்கீனை நான் என்ன பண்ணுறேன், இப்போ 3 விதமாக இதை ரியாக்ட் பண்ண விடுறேன். இந்த ஆல்கீனை நான் 3 விதமாக ரியாக்ட் பண்ண விடுறேன். ஃபர்ஸ்ட் கேஸில் ஐ எம் கோயிங் டு மேக் இட் ரியாக்ட் in the presence of H2SO4. ஃபர்ஸ்ட் கேஸில் நான் H2SO4 யூஸ் பண்ண போகிறேன். டைல்யூட் H2SO4 தான். கரெக்டா? டைல்யூட் H2SO4. செகண்ட் கேஸில் நான் என்ன பண்ணலாம், நான் இந்த ஆக்சி மெர்க்குரி டி மெர்க்குரி மெத்தட் வழி போகலாமா? ஞாபகம் இருக்கா? ஆக்சி மெர்க்குரி டி மெர்க்குரி மெத்தட் வழி போகலாமா? கரெக்டா? மூணாவதா நான் என்ன பண்ணலாம், இதை போரோஹைட்ரின் கூட ரியாக்ட் பண்ண விடலாம் இன் presence of a peroxide. கிளியரா? இந்த 3 கேசஸ்ல தான் என்னால் ரியாக்ட் பண்ண வைக்க முடியும். இப்போ இந்த 3 கேசஸ்ல ஐ எம் நேமிங் திஸ் ஆஸ் ஏ, இது பி, இது சி. இந்த 3 கேசஸ்ல எங்க மார்க்கோனிகாவ்ஸ் ரூல் அப்ளை ஆகும்னு சொல்லுங்க. எங்க மார்க்கோனிகாவ்ஸ் ரூல் அப்ளை ஆகும்னு சொல்லுங்க. கமான் எனக்கு புரியும். நோமென்க்ளேச்சர்லாம் பார்க்கும்போது ஜாலியாக இருந்திருக்கும். பட் இங்கே வரும்போது என்னடா இது கடுப்பாக இருக்கே அப்படின்னு யோசிப்போம். ரியாக்ஷன்ஸ் அப்படி தான். பட் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இங்கே என்ன பண்ணுவோம், ஆஹா கட்டந்துரைக்கு கட்டம் சரியில்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் தான் இதுக்கு ஆன்சர் சொல்லணும். லெட் மீ நோ. இங்கே ஆக்சுவலாக ஆப்ஷன் ஏல ஐ எம் கோயிங் டு யூஸ் மார்க்கோனிகாவ்ஸ் ரூல். ஆப்ஷன் சில ஐ எம் கோயிங் டு யூஸ் ஆன்டி மார்க்கோனிகாவ்ஸ் ரூல். அண்ட் ஓஎம்டிஎம்மில் அது பாட்டுக்கு ரியாக்ஷன் அது பாட்டுக்கு பண்ணிட்டு போயிடும். ஏன்னா ஓஎம்டிஎம்மில் நம்ம NaBH2லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது ஒரு தனி கேஸ், அதை விட்டுருங்க. ரைட். ஃபர்ஸ்ட்டு நான் H2SO4 யூஸ் பண்ணுறேன், டைல்யூட் H2SO4 யூஸ் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன நடக்கும் கண்ணா சொல்ல முடியுமா? இந்த H2SO4 யூஸ் பண்ணும்போது ஆக்சுவலி இந்த டபுள் பாண்டை நம்ம இங்கே தொடவே போகிறதில்ல. ஃபைன். இந்த டபுள் பாண்டை நம்ம இங்கே தொடவே போகிறதில்ல. Instead, what we are going to do is, we are going to remove this hydrogen, add an OH here. இந்த ஹைட்ரஜனை தூக்கி இங்கே போட்டு பாண்டை உடைக்க போகிறோம். புரிஞ்சுச்சா? ரைட். ஸோ
இங்க எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நடக்க போகுது. எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம்? OH டெர்ஷரி கார்பன் கூட கனெக்ட் பண்ண போறோம். கனெக்ட் ஆகும்போ அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்க இப்படி இருக்கும். ஃபைன். அதர் தேன் தட் இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. இந்த டபுள் பாண்டை உடைக்கலாமா? இந்த டபுள் பாண்டை உடைக்கலாமா? எஸ், இந்த டபுள் பாண்டை உடைக்கலாம். உடைச்சோம்னா it becomes CH2 CH3. கிளியரா? புரிஞ்சுச்சா? டவுட் இல்லைல்ல? ஓகே. இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்றோம்? OMDM மெத்தடுக்கு போறோம். OMDMல என்னடா பண்ணுவோம்? வெரி ஈஸி. இங்க CH CH2 இருக்கா? எஸ், CH CH2 இருக்கா? இந்த பாண்டை பிரேக் பண்ணும். இந்த பாண்டை பிரேக் பண்ணும்போது எந்த இடத்துல OH வரும்னு நினைக்கிறீங்க? இந்த பாண்டை ஒரே நிமிஷம் கிளீனாக வைப் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாண்டை பிரேக் பண்ணுறோன்னா எந்த இடத்துல OH வரும்? எந்த இடத்துல OH வரும்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இங்கே தான் நம்ம மார்க்கோனிகாவ்ஸ் ரூலை யூஸ் பண்ணுறோம். கரெக்டா? ஏன்னா இங்கே எந்த ஒரு பெராக்சைடும் இல்லைல்ல, அதனால மார்க்கோனிகாவ்ஸ் யூஸ் பண்ணோம்னா OH கம்மியான ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துலையும் ஹைட்ரஜன் அதிகமான ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துலையும் வரும். அதனால யூ கெட் அ ஸ்ட்ரக்சர் CH3 CH CH3 CH OH இங்க ஒரு CH3. அடுத்ததா B2H6 கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். ரியாக்ட் பண்ண விட்டா என்னடா கிடைக்கும்? This is actually anti-Markovnikov rule. காரணம் பெராக்சைடு வருது. பெராக்சைடு வருதுன்னா இந்த பாண்ட் உடைஞ்சதும் ஆல்வேஸ் ரிமெம்பர் என்ன கலர்? தோ மார்க்கோனிகாவ்ஸ் ரூலை பொறுத்தவரை நோ பர் ஆக்சைடு. அப்போ என்ன ஆகும்? டபுள் பாண்டை உடைக்கும்போ ஹைட்ரஜன் எங்க போகும்? ஹைட்ரஜன் டு ரிச் ஹைட்ரஜன் side, whereas balance ஏதாச்சும் இருக்கு, let's say bromino OHO ஏதாச்சும் இருக்குன்னா அது poor hydrogen siteக்கு போகும். கிளியரா? இது மார்க்கோனிகாவ்ஸ் ரூல். இதுவே ஆன்டி மார்க்கோனிகாவ்ஸ் ரூல் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். poor gets hydrogen and rich gets bromino or OH. கிளியரா? ஸோ இங்கே என்ன நடக்குது? டபுள் பாண்ட் உடைய போது டபுள் பாண்ட் உடைஞ்சிருச்சுன்னா என்ன நடக்கும்? உங்களோட மாலிகுல் CH3 CH CH3 இங்க ஒரு CH இருக்கா? டபுள் பாண்ட் உடைஞ்சிருச்சு. நல்லா பாருங்க. உடைஞ்சிருச்சுன்னா உங்க ஹைட்ரஜன் எங்க வரும்? கம்மியான ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல. OH எங்க போகும்? அதிகமான ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல. கரெக்டா? கரெக்டா? ரைட். ஸோ திஸ் இஸ் ஹவு ஆல்கஹால் இஸ் ஃபார்ம்ட். புரிஞ்சுச்சுங்களா? இஸ் தட் கிளியர் so far? ஓகே. இப்போ அடுத்ததா எப்படி ஆல்கைல் ஹாலைட்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் ஆல்கைல் ஹாலைட்ஸ். ஓகேவா? ஸோ ஆல்கைல் ஹாலைட்ஸ்ல இருந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ நான் ஒரு ஆல்கைல் ஹாலைடை எடுத்துக்கிறேன். லெட்ஸ் சே RX. ரிமெம்பர், நீங்க எடுத்திருக்கக்கூடிய ஆல்கைல் ஹாலைட் ப்ளீஸ் 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 ரிமெம்பர் திஸ். இது 1 டிகிரியா இருக்கலாம், 2 டிகிரியா இருக்கலாம், ஆனா 3 டிகிரியா இருக்கவே கூடாது. இது ஒரு கண்டிஷன். சரியா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 1 டிகிரியா இருக்கலாம், 2 டிகிரியா இருக்கலாம், 3 டிகிரியா இருக்கவே கூடாது. இப்போ நான் என்ன பண்றேன்? இவனை KOH கூட ரியாக்ட் பண்ண விடுறேன். இது SN1 ரியாக்ஷனா SN2 ரியாக்ஷனா? கமெண்ட்ல சொல்லுங்க. இது SN1 SN1ஆ SN2ஆ? SN2 ரியாக்ஷன். அப்ப என்ன நடக்கும்? இங்க இருக்கக்கூடிய ஹாலைடை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட OH அங்க போய் டபக்கடின்னு உட்கார்ந்துடும். உட்கார்ந்தது நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது? we get ROH. கிளியரா?
இது மாதிரி தான் ஆல்கைல் ஹேலைட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ மேம் 3 டிகிரி ஆல்கைல் ஹேலைடில் ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாதா? அதையும் நான் காமிக்கிறேன். இஃப் இன்கேஸ் நான் ஒரு 3 டிகிரி ஆல்கைல் ஹேலைடு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இவன் தான் அந்த இடத்துல நான் என்ன ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணும்? நான் எந்த ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணும்? அக்வஸ் KOH வேணா ஜஸ்ட் தண்ணியை யூஸ் பண்ணாவே போதும். தண்ணிக்காயா இவ்வளோ சீனியர்னு கேட்டிங்கன்னா ஆமாம். அண்ட் இங்கே SN1 ரியாக்ஷன் ஃபாலோஸ். SN1 ரியாக்ஷன் டபுள் ஸ்டெப் ரியாக்ஷன். டபுள் ஸ்டெப் ரியாக்ஷன் வழி உங்களுக்கு ஃபைனலாக ROH உருவாகும். கிளியரா? இது ரொம்ப முக்கியம்டா கண்ணா. 1 டிகிரி 2 டிகிரி ஆல்கைல் ஹேலைட் ஃபார்ம்ஸ் SN2 ரியாக்ஷன். 3 டிகிரினா அது SN1 ரியாக்ஷனை ஃபார்ம் பண்ணும். ஆல்ரெடி நான் ஹேலோ அல்கேன் ஹேலோ அரேன்ஸில் இதை சொல்லி தந்திருக்கேன். திருப்பி ஹேலோ அல்கேன் ஹேலோ அரேன் சொல்லி தரும்போதும் நான் இதை சொல்லி தருவேன். ஸோ அதனால யூ டோன்ட் ஹாவ் டு வரி. கிளியர்? ஃபவாஸ் ஓகே ஓகே ஃபவாஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் ராக்கண்ணா. கவலையே படாதீங்க. ஐ டெல் யூ ஒன் திங்னா, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் வெயிட் ஐ ஹாவ் அ சொல்யூஷன் ஃபார் யூ. நம்ம சேனலுக்கு முதல்ல போங்க ஃபவாஸ், ஓகேவா? ஆர் யூடியூபுக்கு முதல்ல போங்க. போயிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஜஸ்ட் ஹேலோ alkanes Premila Mam அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, அதோ என்னோட இந்த வீடியோ வரும். திஸ் இஸ் லைக் அ வெரி வண்டர்ஃபுல் வீடியோ. இதை ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். இதை 2xல வச்சு கூட பாருங்கள். யூ வில் கெட் அ வெரி கிளியர் ஐடியா. சரியா? ஸோ முகமது ஃபவாஸ் கவலைப்பட வேணாம். இந்த வீடியோவை போய் ஹேலோ அல்கேன்ஸ் ஹேலோ அரேன்ஸ்க்கு பாருங்கள். அண்ட் சிமிலர்லி கிராவிடேஷனுக்கு ஐ திங்க் விஜய் சார் ஆஸ் வெல் ஆஸ் சிவராமன் சார் ரெண்டு பேருமே, இன்ஃபேக்ட் விஜய் சார், சிவராமன் சார், அப்புறம் இதுக்கு முன்னாடி நம்மளோட மதன் சார் எல்லாருமே வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Okay, as of halo alkanes and halo arenes, you can use this video. இது 4.5 hours ஓட வீடியோ, பட் திஸ் இஸ் worth it. ரொம்ப டீட்டெயில்டாக இதில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே ஃபைன். ரைட், இப்போ இது வரைக்கும் கிளியராக இருக்கீங்களா? அடுத்ததா ஈத்தர்ஸ்லேருந்து எப்படி ஆல்கஹாலை உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ த நெக்ஸ்ட் இஸ் ஃப்ரம் ஈத்தர்ஸ். இப்போ ஈத்தர்ஸை பொறுத்தவரை அவங்களோட ஸ்ட்ரக்சர் பார்க்க இப்படி தான் இருக்கும். ROR'. கரெக்டா? இப்போ இங்கே என்ன நடக்குது? நான் ஒரு ஹைட்ரஜன் ஹேலைடை இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீட் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே உங்களுக்கு அந்த பாண்ட் உடைஞ்சு ஃபைனலி யூ வில் கெட் an alcohol and an alkyl group. கரெக்டா? இந்த alkyl group கூட உங்களோட ஹேலைட் ஆட் ஆகி உங்களுக்கு ஆல்கஹாலையும் ஹேலோ ஆல்கேன் ஆர் ஹேலோ அரேனையும் தர மாதிரி இருக்கும். சரியா? இப்போ I'll give you an example. Fine, I'll give you some question. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எது வந்து ஆல்கஹாலாக மாறும், எது வந்து ஹேலோ ஆல்கேனாக மாறும்னு சொல்லணும். சரியா? பார்த்துடலாமா? ஷால் வி? ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். சரியா? 1 2 ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆப்வியஸ்லி இந்த பாண்ட் ரெண்டா உடையும்போ பெரிய ஸ்ட்ரக்சர் ஒரு பக்கம், சின்ன ஸ்ட்ரக்சர் ஒரு பக்கமாக வருமா? கரெக்டா?
இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இந்த பாண்ட் நான் ஃபர்ஸ்ட் போட்ட இடத்துல உடையுமா இல்லை இந்த இடத்துல உடையுமாங்கிறது தான். ரைட்டா? ஓகே ஓகே முகமது ஃபவாஸ். டேக்கண்ணா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான டீச்சிங் பிடிக்கும், கரெக்டாக? ஸோ இஃப் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் வித் ஒன், நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டி இருந்தாங்க கண்ணா. சிவகுமார் சாரோட கிளாஸஸ், சிவராமன் சாரோட கிளாஸஸ், நம்ம மதன் சாரோட கிளாஸ், அப்புறம் விஜய் சாரோட கிளாஸ். 4 விதமான ஃபிசிக்ஸ் கிளாஸஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் எதை வேணாலும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, யூ கேன் செக் எனி ஒன் அமாங்ஸ் தட் அக்கண்ணா, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன். ஸோ இப்போ என்ன நடக்குது, இதை நான் இப்படி உடைச்சிட்டேன். இப்படி உடைக்கணுமா அப்படி உடைக்கணுமா? கேன் யூ கைஸ் டெல் மீ? எஸ் 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 எஸ். சரி, இது நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். அமாங்ஸ் தீஸ் டூ பிக் ஆல்கைல் குரூப் ஆல்கஹாலாக மாறுமா இல்லை ஸ்மால் ஆல்கைல் குரூப் ஆல்கஹாலாக மாறுமா? இது உங்கள் ஹோம்ஒர்க் கொஷின். எனக்கு இதுக்கான ஆன்சர் தெரியணும், சரிங்களா? ஓகேவா? பார்த்து சொல்கிறீங்களா? ஷால் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட் ராக்கனா? இது இல்லாமல் கார்பனைல் குரூப்பை ரெடியூஸ் பண்ணுறது மூலியமாகவும் உங்களால் ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நார்மலி உங்களோட I'll show it to you. கார்பனைல் குரூப்னு சொல்லும்போது இப்படி இருக்குமா? கரெக்டா? இந்த கார்பனைல் குரூப் பீட் ஆல்டிஹைட், கீட்டோன் ஆர் கார்பாக்சிலிக் ஆசிட் எதுவாக இருந்தாலும் சரி, இது ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுறீங்க. லைக் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஆர் சோடியம் போரோஹைட்ரேட். ரிமெம்பர், சோடியம் போரோஹைட்ரேட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா இட் கேன் ப்ளீஸ் நோட் திஸ் டவுன், it can only reduce aldehyde. அதனால ஆல்டிஹைடையும் கீட்டோனையும் மட்டும்தான் ரெடியூஸ் பண்ண முடியும். கார்பாக்சிலிக் ஆர் ஈத்தரை ரெடியூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா we will go with platinum, palladium, நிக்கல். இந்த மாதிரி என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? இந்த மாதிரி என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் யூஸ் பண்ணால் என் ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? இந்த டபுள் பாண்ட் ஓல ஆக்சிஜனோட டபுள் பாண்ட் உடைஞ்சு ஹைட்ரஜன் அங்கே ஆட் ஆகி உங்களுக்கு ஆல்கஹால் கிடைக்கும், சரியா? கிளியரா? திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு லேர்ன் இட். ஸோ ப்ளீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியரா? கிளியரா? ரைட்? ஓகே, எனி டவுட் so far? இது வரைக்கும் வந்ததில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கா? இது வரைக்கும் சொன்னதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. ஏன்னா இதிலேருந்து உங்கள் என்சிஆர்டியில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 எக்ஸாம்பிள்ஸ் இந்த ஒரு கன்வர்ஷன்லேருந்து மட்டுமே என்சிஆர்டியில் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஆர் யூ கைஸ் கிளியர் வித் இட்? நோ மேம். ஓகே. ஆன்சி, அனகா, சூப்பர் சூப்பர் டாங்கண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஃபைன். ஃபைனலாக நம்மளோட எஸ்டரை ஹைட்ரோலைஸ் பண்ணோன்னா, ஓகேவா? இஃப் ஐ எம் கோயிங் டு ஹைட்ரோலைஸ் எஸ்டர், எஸ்டரை ஹைட்ரோலைஸ் பண்ணோம்னாலும் நமக்கு நம்ம தலைவன் ஆல்கஹாலை கொண்டு வர முடியும். ஸோ எஸ்டர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன இருக்குன்னா, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் எஸ்டர்? த ஃபார்முலா ஃபார் எஸ்டர் இஸ் RCOO R'. கரெக்டா? RCOO R'. இப்போ நான் இந்த எஸ்டரை ஹைட்ரலைஸ் பண்ணட்டுமா? இந்த எஸ்டரை ஹைட்ரலைஸ் பண்ணட்டுமா? ரைட் ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ஹைட்ரலைஸ் பண்ணுறேன். ஹைட்ரலைஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்களுக்கு RC டபுள் பாண்ட் O R' இருக்கா? ரைட். இந்த இடத்துல என்ன ஆகுது? இந்த R' கட் ஆகுது. கட் ஆகிட்டு
ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. ரைட்டா? சிமிலர்லி அந்த ஆர் டேஷ் என்ன பண்ணுது? இங்க இருக்கக்கூடிய ஆர் டேஷ் நம்ம வாட்டர் எப்படி இருக்குன்னா, வாட்டரை பிரிச்சோம்னா நமக்கு H பிளஸும் OH மைனஸும் கிடைக்குமா? இந்த H பிளஸ் என்ன பண்ணுது? இந்த கோஷ்டி கூட சேர்ந்துருது. இந்த OH மைனஸ் என்ன பண்ணுது? இந்த கோஷ்டி கூட சேர்ந்துருது. And that is how you get two alcohols by hydrolyzing one ester. ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இதுதான். ஸ்டக் ஆகுது எனக்கு. அடைக்கணா, இஸ் இட் கிளியர்? நான் பேசுறதுலாம் கிளியராக தானே கேட்குது? நெட்வொர்க் இஷ்யூலாம் இல்லைல்ல? நான் பேசுறதுலாம் ஓகே தானே? Yes or no? Please let me know in the comment section. Yes or no? Please let me know in the comment section. Yes. Okay Rakana, please check your network once. Maybe உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ரைட்டா? ஓகே. இப்போ பேசிக்கா என்னென்ன மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ணுவோங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இனிமே நான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட் எல்லாம் காமிக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் எடுத்துடலாமா? எஸ், ஒரு குட்டி பிரேக் எடுத்துடலாமா? ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் த பிரேக்? ஓகே, ஒரே நிமிஷம் தாங்க. நான் பிரேக்கோட என்னடா ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. ஐம் ஹியர். நான் இங்கே தான் இருக்கேன். ஜஸ்ட் தட் உங்களோட அந்த பிரேக் பேஜை மட்டும் நான் எடுக்கிறேன். ஓகே, வந்துட்டான்ல. ஓகே, just give me a minute of time. So please have this quick break and be back on time. சரியா? ஓகே. ஐயோ, ஃபுல் ஸ்க்ரீன் ஆகலையோ. ஓகேவா? பிரேக் எடுத்துட்டு வந்துருங்க. Just 15 minutes of break. I want everyone to be back. Okay Rakana, please check your network. And Red Mai, hi Kana, welcome on board. Break எடுத்துட்டு வந்துருங்க. சரியா?
hello. அது இட்டு கண்டடா இப்போ ஸ்கிரீன்ல நடக்கும் போய் கொண்டிருக்காங்க லைக் இந்த போல இட்டுக்கு சரி. ஓகே ஸோ இப்போ நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆரம்பிச்சிடலாமா? 1 minute. Okay, 1 minute, just give me 1 minute. ஓகே, இப்போ தான் உங்கள் கமெண்ட்ஸே தெரியுது. ஸோ எல்லோரும் வந்துட்டீங்களா? ஆர் யூ கைஸ் பேக்? ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். எல்லோரும் வந்துட்டீங்களா? ஆர் யூ கைஸ் பேக்? ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். எஸ் எஸ் எஸ். என்னடா இது, எனக்கே உங்கள் யாரோட கமெண்ட்டும் தெரிய மாட்டேங்குது. Why am I not able to see your comments? ஒரே நிமிஷம்டா கண்ணா. I don't know why, பட் உங்கள் கமெண்ட்ஸ் தெரிய மாட்டேங்குது. என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன். எஸ், now I am able to see your comments கண்ணா. ஸோ எஸ், லைக்கை தட்டி விடாதவங்க மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. பிகாஸ் ஜஸ்ட் 33 லைக்ஸ் தான் வந்திருக்கு. அண்ட் ஹாய் கேமர் டிஎன், ஹாய் அனகா, அனன்யா, கிரி, ரெட்மை. ஓகே ஓகே, வண்டர்ஃபுல் டாக்கண்ணா. ஸோ எஸ், இப்போ நம்ம செஷனை திருப்பி ஆரம்பிக்க போகிறோம். மாசா கிளாஸ் செஷனில் சூப்பராக படிக்க போகிறோம். ஆடியோவும் பக்கவாக இருக்குது. சரி வாங்க நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகலாம். டெக்கனா ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் லைக் ஜெனரிக் திங், நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதர் தேன் ஆல்கஹால், ரைட்? எப்போவுமே உங்கள்கிட்ட ஒரு மெத்தில் குரூப்போ எத்தில் குரூப்போ ஏதோ ஒரு ஆல்கைல் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆல்கைல் குரூப் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ், கரெக்டாக? ஸோ இந்த ஆல்கைல் குரூப் எந்த ஒரு நெகட்டிவ் சார்ஜ்டான அயான்ஸ் கூட கனெக்ட் ஆனாலும், let's say OH minus, chlorine minus, ONO or even ONO இல்லாமல்
H plus மட்டும் அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன். அண்ட் அது இல்லாமல் ROH யார் கூட வேணாலும் அது ரியாக்ட் பண்ணும். ரியாக்ட் பண்ணி கன்சர்ன் ப்ராடக்ட் உங்களுக்கு தர மாதிரி இருக்கும். லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் கேஸில் உங்களுக்கு ROH கிடைக்கும், செகண்ட் கேஸில் RCl கிடைக்கும், தேர்ட் கேஸில் RONO கிடைக்குமா? கரெக்டா RON டபுள் பாண்ட் O. ஃபோர்த்து கேஸில் என்ன கிடைக்கும்? அது ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு RO R' மாறும். கரெக்டா இங்கே as you can see here இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எந்த ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் ROH will be the major product and இந்த மூணுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைனர் ப்ராடக்டாக தான் இருக்கும். ஓகேவா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. this is not in your book but it is asked in previous year question. ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? கிளியரா? டவுட் இல்லைல்ல? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் டேக்கிங் an amine group. இந்த அமைன் குரூப்பை நான் ஆல்கஹாலாக மாற்ற போகிறேன். என்ன பண்ணலாம்? இந்த அமைன் குரூப்பை நான் ஆல்கஹால் குரூப்பாக மாற்ற போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? மேம் டிவி கேக்கு ஒட்டு போடுங்க, போட்டுடலாம், டோன்ட் வரி. ஸோ இந்த அமைன் குரூப்பை நீங்கள் ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன பண்ணலாம்? சொல்லுங்கள். யூ கைஸ் நோ இட். நான் உங்களுக்கு 12th CBSE எக்ஸாம் இருக்கும்போது கூட கன்வர்ஷனில் இதை சொல்லி தந்தேன். ஞாபகம் இருக்கா? நில்லுங்க, உங்கள் கமெண்ட் செக்ஷன் எனக்கு ஃபோனில் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஐல் ஜஸ்ட் டூ இட் ஹியர். டே கண்ணா, ஒரே ஒரு நிமிஷம் டைம் தாங்கடா கண்ணா. ஐல் ஜஸ்ட் புட் அ போல் ஆஸ் வெல். ஓகே ஃபைன். இப்போ இவனை நம்ம ஆல்கஹாலாக மாற்றணும்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ரியேஜென்ட்ஸ் NaNO2. கரெக்டா? NaNO2 இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl. NaNO2ம் HCl மட்டும் இருந்தால் போதுமா? இது கூட வாட்டரும் இருக்கணும். கரெக்ட் தானே? இப்போ இங்கே என்ன நடக்கும்? ஆக்சுவலாக இந்த வாட்டர் மாலிகுல் H+ ஆகும் OH- ஆகும் பிரியும். இந்த H+ NH2 கூட போய் கனெக்ட் ஆகும். இந்த OH- CH3CH2 நம்ம ஆல்கைல் குரூப் கூட கனெக்ட் ஆகும். அதனால ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் CH3 CH2 OH along with NH3 அமோனியா. கரெக்டா? இது வரைக்கும் தான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் இதில் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. டெக்கனா நோட் பண்ணிக்கோங்க. திஸ் ஒர்க்ஸ் ஃபார் ஆல் அமைன்ஸ். பட் இங்கே இருக்கக்கூடிய பெரிய எக்ஸெப்ஷன் என்ன தெரியுமா? ப்ளீஸ் நோட் இட் டவுன். திஸ் வில் நாட் ஒர்க் வித் மெத்தனமைன். மெத்தனமைனோட கேஸில் இவன் ஒர்க்கே ஆக மாட்டான். நோட் திஸ் டவுன். CH3 NH2 பொறுத்தவரை நீங்கள் இதே மாதிரி இவனை ரியாக்ட் பண்ண வைக்கிறீங்கன்னா in presence of Na, in presence of NaNO2, HCl and water molecule. இவன் என்னவா மாறுவான் பார்த்தீங்கன்னா, இவன் எஸ்டரா மாறுவானே தவிர உங்களுக்கு ஆல்கஹாலை தரமாட்டான். this will become. புரிஞ்சிச்சா? கிளியரா? இது ரொம்ப முக்கியமான எக்ஸெப்ஷன். நிறைய பேர் இது படிக்கிறதே இல்லை. இதில் தான் தப்பு பண்ணுவீங்க. ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட் ராக்கண்ணா. நோட் பண்ணிட்டீங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே தென் ரைட். அடுத்ததா எப்படி கிரிக்னார்ட் ரியேஜென்ட்லேருந்து ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பை மீன்ஸ் ஆஃப் கிரிக்னார்ட்
reagent Grignard reagent அப்படிங்கறவன் நம்மளோட RMgX கரெக்ட்டா சோ அவன் கூட நம்ம என்ன பண்ண போறோம் let's say RMgX ஒரு half oxygen கூட ரியாக்ட் பண்ண விடுறோம் அப்ப என்ன நடக்கும் ரொம்ப ஈஸிப்பா ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன் இது இங்க ROMgX ப்ரொடியூஸ் ஆகும் ROMgX ப்ரொடியூஸ் ஆகும் இந்த ROMgX நான் என்ன பண்றேன் ஹைட்ரோலைஸ் பண்றேன் ஹைட்ரோலைஸ் னு சொல்லும்போது you have H plus OH minus இது இத ரெண்டா பிரிக்குது ROH கூட சேருது MgX OH minus கூட சேருது சேர்ந்துச்சுனா என்ன கிடைக்கும் you will get ROH and Mg ஒரு இடத்துல X னா இன்னொரு இடத்துல OH clear புரிஞ்சுச்சா டவுட் இல்லல no doubt so far right இங்க நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க ஒண்ணே ஒண்ணுதான் oxygen along with water hydrolysis clear fine இப்போ Grignard reagent பத்தி நம்ம படிச்சிட்டோம் கரெக்ட்டா Grignard reagent பத்தி நம்ம படிச்சிட்டோம் இந்த Grignard reagent நம்மளோட எஸ்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஹாலைட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது கார்போனேட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது யார் கூட ரியாக்ட் பண்ணாலும் இன் presence ஆஃப் ஆக்சிஜன் இட் வில் ப்ரொடியூஸ் ஆல்கஹால் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கிளியரா ஃபைன் ஓகே இது இல்லாம கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் சைட்ஸும் ஆல்கஹால்ஸ்க்கு இருக்கு கமர்ஷியலி ஆன் அ லார்ஜ் ஸ்கேல் இவனை எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா கடகடா குடுகுடுன்னு பார்த்தா போதும் ஃபுல்லா உட்கார்ந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ நான் என்ன பண்றேன் கார்பன் மோனாக்சைடை ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ண விடுறேன் அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அங்க இருக்கிற ஹைட்ரஜன் டோட்டலா 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்கா கரெக்டா அந்த 4 ஹைட்ரஜனும் இந்த மாலிகுல் கூட சேர்ந்து CH3OH கொடுக்கும் this is the first industrial production இங்க இந்த ரியாக்ஷன் முக்கியம் கிடையாது இந்த ரியாக்ஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட் தான் முக்கியம் சோ யாருக்காச்சும் ரியேஜென்ட் யாருன்னு தெரியும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம் இங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட் யாரு ஜிங்க் ஆக்சைடு Cr2O3 இவங்களை மட்டும் யூஸ் பண்ணா போதுமா கிடையாது இங்க பிரஷரும் கொடுக்கணும் 200 to 300 atm of pressure கூடவே டெம்பரேச்சரும் கொடுக்கணுமா கரெக்ட் 573 to 673 கெல்வின் கிளியரா புரிஞ்சுச்சா டவுட் இல்லல இப்போ ஒரு क्वेश्चन இங்க இருக்கக்கூடிய CH3OH methanol is it poisonous yes or no in the comment section டாகனா இந்த methanol poisonous ஆ இல்லையா yes ஆ no வா comment sectionல சொல்லுங்க இந்த methanol poisonous ஆ yes or no in the comment section டக்குன்னு சட்டுன்னு சொல்லுங்க என்னடா கண்ணா டேய் come on I need answers from every one of you every single one of you yes என்னடா டேய் ஆன்சர் பண்ணுங்க is it poisonous or no கண்டிப்பா இது poisonous தான் yes ma'am it is poisonous னு சொன்னா வேலை முடிஞ்சிச்சு okay this is poisonous சரி இப்போ அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம் மெத்தனாலை ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு எத்தனாலை ப்ரொடியூஸ் பண்ணோம்ல எத்தனாலை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக
நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மாலிகுலை எடுத்துக்கிறோம். யாருப்பா அது? நம்ம C12H22O11 தான். இவன் பேர் என்ன? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீன்வெல் இவன் பேர் என்ன? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவன் பேர் சுக்ரோஸ். இவனை நான் என்ன பண்ணுறேன், ஹைட்ரோலைஸ் பண்ணுறேன், வாட்டர் கூட ரியாக்ட் பண்ண விடுறேன். இங்கே நான் இன்வெர்டேஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறேன். ஓகே, நான் இங்கே இன்வெர்டேஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறேன். அப்படி இன்வெர்டேஸ் மெத்தடை யூஸ் பண்ணேன்னா இங்கே என்ன நடக்கும், குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் கிடைக்கும். கரெக்டா? யூ கெட் C6H12O6. இது குளுக்கோஸாகவும் இருக்கலாம், இல்லை C6H12O6 ஃப்ரக்டோஸாகவும் இருக்கலாம். சுக்ரோஸை பிரித்தா குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் வரும். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த குளுக்கோஸை எடுத்துக்கிறேன், திருப்பி C6H12O6. இதை ஸைமேஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ராடக்ட் கூட, ஒரு என்சைம் கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறேன். அப்படி ரியாக்ட் பண்ண வைக்கும்போது எனக்கு இங்கே எத்தனால் ப்ரொடியூஸ் ஆகுது. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் எத்தனால் ரகனா? C2H5OH. இங்கே 2 எத்தனால் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ 2ன்னு சொல்லும்போது 4 கார்பன் இங்கே போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 2 கார்பன் டை ஆக்சைடாக பிரிஞ்சு போயிடுது. கிளியரா? புரிஞ்சிச்சா? டவுட் இல்லைல்ல? ஓகே, ஸோ இதைத்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃப்ரம் சுக்ரோஸ் குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் உருவாகுது. ஃப்ரம் குளுக்கோஸ் உங்களுக்கு எத்தனாலும் கார்பன் டை ஆக்சைடும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? கிளியரா? புரிஞ்சிச்சிச்சா? ஃபைன். இப்போ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? எங்கேயாச்சும் இவனை பார்த்த மாதிரி இருக்கா? நம்ம இந்த அது என்னன்னு சொல்லுவோம், இந்த கொரியன்ஸ்லாம் இங்கெல்லாம் போவேணாம், அங்கே போயிடலாம் நேராக. இந்த கொரியன்ஸ்லாம் இந்த சோஜு அதை இதுன்னு குடிப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? எல்லா கொரியன் மூவிலையும் இருப்பான்ப்பா. யாராச்சும் ரொம்ப சோகமாக இருக்காங்கன்னா உடனே போக வேண்டியது, ஒன்று ரைஸ் பீர் வாங்க வேண்டியது, இல்லைனா சோஜு வாங்க வேண்டியது, ஃபுல்லாக குடிக்க வேண்டியது, முகம்லாம் பிங்காக மாற வேண்டியது, வளவலா கொலக்கொலான்னு கத்த வேண்டியது. கரெக்டாக பார்த்துருப்பீங்களே? ஸோ அதே மாதிரி அந்த ரைஸ் பீர்லாம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மெத்தட் வழி தான். ஏன்னா இங்கே நம்ம ரைஸில் இருக்கிற ஸ்டார்ச்சை குளுக்கோஸை அப்படியே எத்தனாலாக மாற்றுறோம். திஸ் இஸ் ஆக்சுவலி அ ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபர்மெண்டேஷன். ஸோ ஃபர்மெண்டேஷன் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்? ஃபர்மெண்டேஷன் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்? ஃபர்மெண்டேஷன் இஸ் ஆக்சுவலி an aerobic process. அதனாலேயே இந்த ப்ராசஸ்க்கு ஆக்சிஜன் தேவை. புரிஞ்சிச்சா? கிளியரா? எஸ். அண்ட் இந்த எத்தனாயிக் ஆசிட் உருவாகிறதுனால தான் இந்த ரைஸ் வாட்டருங்கிறது கொஞ்சம் சோறாக ஒரு மாதிரி டேஸ்ட்டுக்கு மாறுது. சரியா? ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் சம்திங் தட் யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஓகே, இதே மாதிரி ரைஸு, பொட்டேட்டோ, இந்த ஸ்டார்ச் மெட்டீரியல்லேருந்தும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்ன என்சைம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. மற்றபடி இதுலேருந்து பெருசாக கொஷின்லாம் வராது. ஓகேவா? கிளியரா? சரி, இப்போ ஒரு கொஷின் டாகண்ணா. இதெல்லாம் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஆல்கஹால், ரைட்டா? இப்போ கமர்ஷியல் ஆல்கஹால்ஸை கண்டிப்பாக கன்சியூம் பண்ணவே முடியாது. திஸ் இஸ் ஒன் திங் விச் யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஏன்னா அந்த ப்ராசஸில் வந்து யூ ஹாவ் அந்த ஆல்கஹால் கூட பைரிடின் மாதிரியான நிறையா ரொம்ப ரொம்ப ஹெவியான சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் கமர்ஷியல் ஆல்கஹால்ஸை கன்சியூம் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேம் என்ன மேம் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. ஓகே, திஸ் இஸ் வாட் அண்ட் திஸ் இஸ் ஹவு தீஸ் ஆல்கஹால்ஸ் ஆர் ஆல் ப்ரொடியூஸ்ட். சரியா? இப்போது ஆல்கஹால்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு பார்த்துட்டோம்.
அடுத்ததா ஆல்கஹாலோட physical properties பார்க்கலாமா? Are you guys ready for it? Yes, alcohols ஓட physical properties என்னென்னு பார்த்தரலாம். Physical properties of alcohol. இப்போ ஆல்கஹாலோட physical properties பொறுத்தவரை please remember carbon 1 to carbon 11 வரைக்கும் ஆல்கஹால்ஸ் லிக்விடாக தான் இருக்கும். அதுக்கு மேலே போனாதான் இவனுங்க சாலிடாக மாறுவானுங்க. this is something that you have to remember. So first physical state of alcohol நல்ல நீட்டாக எழுதிப்போமே. guys, I'll be giving you this notes. சரியா? உங்களுக்கு இந்த நோட்ஸை வந்து நான் டெலிகிராமில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட், ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் ஆல்கஹாலில் கார்பன் 1 to கார்பன் 11 ஆல்கஹால் லிக்விடாக இருக்கும். அப்போ ஹையர் ஆல்கஹால்ஸ் எப்படி இருக்கும்? ஹையர் ஆல்கஹால்ஸ் எப்பவும் சாலிட் ஆக இருக்கும். கிளியரா? Carbon 1 to carbon 11 is liquid. Higher alcohols are solid in nature. Is that clear? Okay. Density பத்தி பேசணும்னா talking about கலரா எழுதுவோமே, அதான் நல்லா இருக்கும். Talking about their density. அவங்க வாட்டரை விட highly dense-ஆ less dense-ஆ? அவங்க வாட்டரை விட highly dense-ஆ less dense-ஆ? அவங்களோட density இவங்களோட டென்சிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட்டரை விட கம்மியாக இருக்கும். they are actually lighter than water. கிளியரா? மூணாவதா டென்சிட்டி பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா எதை பற்றி பேசுவோம்? பாய்லிங் பாயிண்ட்டை பற்றி தான். ஸோ do you guys know what is the boiling point of alcohol? ஆல்கஹாலுக்கு டென்சிட்டி கம்மி, அப்போ பாய்லிங் பாயிண்ட்டும் கம்மின்னு நினைக்கிறீங்களா? do you guys think so? இல்லை. ஆல்கஹாலை பொறுத்தவரை பாய்லிங் பாயிண்ட் is directly proportional to molecular mass or molecular weight and inversely proportional to branching. சரியா? அவங்களோட molecular mass அதிகரிக்க பாய்லிங் பாயிண்ட்டும் அதிகமாகும். அதே மாதிரி பிரான்ச்சிங் அதிகரிக்க பாய்லிங் பாயிண்ட் கம்மியாகும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதற்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா CH3OH. Even boiling point is very kami than C2H5OH. Clear? Similarly, அதே மாதிரி தான் CH3 இங்க ஒரு CH3 ஒரு tertiary structure. கரெக்டா? இந்த tertiary structureோட boiling point லீனியரா இருக்கக்கூடிய C4 3 6 9. ஓகே, எஸ், C4H9OH விட கம்மியாக இருக்கும். கிளியரா? லீனியர் ஸ்ட்ரக்சரை விட டெர்ஷரி ஸ்ட்ரக்சரோட பாய்லிங் பாயிண்ட் கம்மி ஹே. சிமிலர்லி மாலிகுலர் மாஸ் வச்சும் நம்மளால சொல்ல முடியும். கிளியரா? ஓகே மேம், இப்போ நீங்கள் மோனோஹைட்ரின் டைஹைட்ரின் ட்ரைஹைட்ரின் நிறைய சொன்னீங்களே, அவனுங்களோட பாய்லிங் பாயிண்ட்டை பற்றி பேச முடியுமான்னு கேட்டிங்கன்னா boiling point is also directly proportional to number of OH groups. மேம், இதெல்லாம் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானு கேட்டிங்கன்னா என்சிஆர்டியில் எக்ஸாம்பிள் 11.3 இருக்குது. என்சிஆர்டியில் நீங்கள் புக் எடுத்து பாருங்களேன். என்சிஆர்டியில் எக்ஸாம்பிள் 11.3ல் அவன் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? உங்களுக்கு ஒரு 4 மாலிகூல்ஸ் கொடுத்து அதோட பாய்லிங் பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர் ரைட் them in their increasing order பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு 4 ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் A, B, C and D. ரைட்? என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் A வந்துட்டு இட் இஸ் pentane 1-ol. pentane 1-ol.
ஆப்ஷன் பி வந்துட்டு புக்கில் பியூட்டேன் 1 ஆல். ஆப்ஷன் சி வந்துட்டு இட் இஸ் பியூட்டன் 2 ஆல். ஆக்சுவலி இது நான் சிபிஎஸ்சிக்கும் சொல்லி கொடுத்துருந்தேன். ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எத்தனால். 5th and 6th ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. 5th வந்துட்டு ப்ரோப்பன் 1 ஆல் அண்ட் 6th ஒன் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெத்தனால். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாவே நமக்கு ஞாபகத்தில் இருக்க வேண்டிய கண்டிஷனை தான் நான் முன்னாடி சொன்னேன். பாய்லிங் பாயிண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாலிகுலர் மாஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரான்ச்சிங் அண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் OH. சரியா சரியா? இப்போ இதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள் பார்ப்போம். மீன்வைல் நானுமே இங்கே காமிக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஏபிசிடி வேணால் 1 2 3 4 போட்டுக்கலாம். 1 2 3 4 tick tick ta. Let me know the answers, Rakana. Gamer TN, Anaga, Ananya, Ashwini. Dekana, you all should be very, very active. ஸோ சொல்லுங்கள் பார்ப்போம், இந்த ஆர்டர் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். போட்டிங்களா? ஓகே, ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க பார்ப்போம். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக சிபிஎஸ்சி பசங்களுக்கு நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்.
இன்னைக்கு இது இல்லையா, ஸோ நம்ம சேனல் மேனேஜர் மஹிர் சார் அவைலபிளாக இல்லை. யாராச்சும் வீடியோ பார்க்கலைன்னா ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். நம்ம சேனலுக்குள்ளே போகிறீங்க, அதுக்கு தான் இப்போ இவ்வளோ தாமதம். ஸோ இதாண்டாக்கண்ணா வீடியோ. ஓகே, ஸோ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு பயாலஜி இன்னும் ஒன்றுமே படிக்கல அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. மேம் என்ன மேம் பண்ணுறது, ஒன்றுமே படிக்கல, ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டதுனால we have made this plan for all the CBSE students. அதே மாதிரி ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் 1.5 நாள் தான் இருக்குது. கரெக்டாக 1.5 நாளில் எப்படி மொத்த சிலபஸையும் முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ செக் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபைன். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கொஷினுக்கான ஆன்சர் தான். எவ்வளோ நேரம். சரி, இந்த கொஷினுக்கான ஆன்சரை தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இருக்கிறதுலே குட்டியோண்டா இருக்கிறது யார், நம்ம மெட்டனால் தான். அப்போது பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் கார்பன் ஹியர் 6 தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறமா யார் வருவா, 6க்கு அப்புறம் கன்ஃபியூஷனே இல்லை, இங்கே ஒரு கார்பன் தானா, இங்கே 2 கார்பன் தான் இருக்குது, அப்போ ஆப்வியஸ்லி 4 தான். அதுக்கப்புறமா யார் வருவா, ப்ரோபனால் 5. அதுக்கப்புறமா யார் வருவா, பியூட்டன் 1 ஆலும் இருக்கான் 2 ஆலும் இருக்கான். அப்போ இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ரிமெம்பர், பிரான்ச்சிங் இருந்தால் ஏன்னாகும், பிரான்ச்சிங் இருந்தால் உங்களோட பாய்லிங் பாயிண்ட் குறையும். கரெக்டாக, இங்கே பிரான்ச்சிங் இருக்குது, ஸோ பாய்லிங் பாயிண்ட் இங்கே குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே பாய்லிங் பாயிண்ட் அதிகமாகும், அதனால 3 then 2, 3 அதுக்கப்புறமா 2 then ஃபைனலாக 1. This is how you drop the numbers. Clear? This is how you drop the numbers for boiling point. Fine. Okay, இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம், just give me a minute. Very good Nivas, and I'm so happy to see Nivas after a long time. நம்ம நிவாஸை பார்க்குறோம். ஹாய் நிவாஸ், எப்படி இருக்கீங்க? எஸ், ஓகே. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சால்யுபிலிட்டி. ஆல்கஹாலோட சால்யுபிலிட்டியை பற்றி தான் பேச போகிறோம். இஸ் இட் சால்யுபிள் இன் வாட்டர்? கமெண்ட்ல சொல்லுங்க. இஸ் ஆல்கஹால் சால்யுபிள் இன் வாட்டர்? தண்ணியில் கரையுமா ஆல்கஹால்? தண்ணியில் கரையுமா? எஸ், ஆல்கஹால் is actually, oh my god, soluble in water. ஏன் இது தண்ணியில் கரையுது? காரணம் அதில் இருக்கக்கூடிய இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். அதுட்ட இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னால இட் இஸ் சால்யுபிள் இன் வாட்டர். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கிளியரா? புரிஞ்சுச்சா? அதுகிட்ட இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னால இட் இஸ் சால்யுபிள் இன் வாட்டர். ஃபைன். அடுத்ததா அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி தான் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன? இஸ் இட் அசிடிக் ஆர் பேசிக்? ஆல்கஹால் அசிடிக்கா பேசிக்கா? சொல்லுங்க பார்ப்போம். ஆல்கஹாலோட அசிடிக் ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்லணும்னா ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட். ஆல்கஹாலோட அசிடிக் ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசணும்னா ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் திங். ஆல்கஹாலோட அசிடிக் ஸ்ட்ரென்த் reduces when branching occurs. அப்போது இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கு 1 டிகிரி தான், அதுக்கப்புறமா தான் 2 டிகிரி 3 டிகிரிலாம் வருவானுங்க. அதுலையும் if you have to go very look into it, இருக்கிறதுலையே phenol is acidic,
ஃபீனாலுக்கு அப்புறமா யார் வருவா? நம்மளோட மெத்தனால். அதுக்கப்புறமா வாட்டர். அதுக்கப்புறமா யார் வருவா? அதுக்கப்புறமா நம்ம ஆல்கைல் குரூப். அதுக்கப்புறமா சி ட்ரிபிள் பாண்ட் சி. அதுக்கப்புறமா அமைன் குரூப் வர மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சா? ஸோ திஸ் இஸ் ஹவு த ஆர்டர் ஆஃப் அசிடிக் நேச்சர் இஸ் ஹியர். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைன். ஓகே, இப்போ நிறைய பேர் கேட்கலாம், மேம் இது ஆக்சுவலாக ஒரு கொஷினும் காணா. நல்ல வேலை எனக்கு ஐ ஜஸ்ட் காட் இன் டு இட். ஃபீனாக்சைடு மீட்டாக்சைடு ஆர் ஃபீனாக்சைடு ஆல்காக்சைடு, இந்த ரெண்டுத்துல வந்து எது ரொம்ப அசிடிக் அப்படின்னு கேட்பாங்க. ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட். ஃபீனாக்சைடு தான் ரொம்ப அசிடிக் தென் உங்களோட ஆல்காக்சைடு. ஆல்காக்சைடை விட ஃபீனாக்சைடு தான் ரொம்ப அதிகம். சிமிலர்லி ஆல்காக்சைடு ஃபீனாக்சைடு ஏன் இவ்வளோ அசிடிக்காக இருக்குன்னா அங்கே sp2 ஹைப்ரிடைசேஷன் இருக்கு. ஸோ whenever s character increases, நம்ம எல்லாருக்கும் தெரியும் s character increase ஆகுதுன்னா ஆப்வியஸ்லி அசிடிக் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். கிளியரா? புரிஞ்சிச்சா? இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். திஸ் இஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட் ராகனா. ஓகேவா? கிளியரா? கிளியரா? ரைட். இப்போ இவங்களோட ரியாக்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இவங்க எப்படி மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. ரியாக்ஷன் வித் மெட்டல். எப்படி இவனுங்க மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணுவானுங்க? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? மேம் இப்படி தான் மேம் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவானுங்கன்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? எஸ். சரி, நம்ம தலைவன் சோடியத்தையே எடுத்துப்போமே. எதுக்கு எடுத்தாலும் இவனுக்கு தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. பட் என்ன பண்ண, ஐம் ஜஸ்ட் டேக்கிங் ஆர் டியரஸ்ட் ஆஃப் த டியரஸ்ட் சோடியம். சோடியம் கூட இவனை ரியாக்ட் பண்ண விடுறேன். என்ன நடக்கும்? சோடியம் பாசிட்டிவ்லி சார்ஜ், இங்கே OHல ஆக்சிஜன் நெகட்டிவ்லி சார்ஜ். அப்போது இந்த சோடியம் என்ன பண்ணும்? டைரெக்டாக ஆக்சிஜன் கூட போய் கனெக்ட் ஆக பார்க்கும். கரெக்டா குறுக்கால வந்த கௌஷிக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஹைட்ரஜனை இவன் என்ன பண்ணுவான்? அடிச்சு தம்சம் பண்ணிட்டு போ போ போ, பிகாஸ் யூ ஆர் நாட் so electropositive as me. Leaving group is not so electropositive than me அப்படின்னு சொல்லிட்டு சோடியம் ஹைட்ரஜத்தை தட்டி விட்டுட்டு அந்த இடத்துல போய் உட்காந்துக்கும். That is how you get CH3 CH2ONA. புரிஞ்சுச்சா? கிளியரா? இஸ் தட் கிளியர்? இப்போ இதே மாதிரி இவனுங்க லெட்ஸ் சே அலுமினியம் கூட ரியாக்ட் பண்ணுறானுங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட், ஐ எம் கோயிங் டு டேக் CH3 CH2OH along with அலுமினியம். நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? ஓ, சோடியம் போய் ஹைட்ரஜனை ரிப்ளேஸ் பண்ணிருச்சுப்பா, அதனால இங்கேயும் அலுமினியம் போய் ஹைட்ரஜனை ரிப்ளேஸ் பண்ணிடும்னு நினைப்போம். அதுதான் கிடையாது. கைஸ் ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். அலுமினியம் எந்த குரூப்பை சேர்ந்தது? அலுமினியம் போரான், அலுமினியம் கேலியம், இண்டியம், தாலியம், பேகெட் குரூப் 13 சேர்ந்தது. அப்போ அலுமினியமோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? 3+. அப்போ இந்த 3+ மாலிகுல் ஆஃப் 3+ சார்ஜ் இருக்கக்கூடிய அலுமினியத்தை இவன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ஒருத்தனால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. 3 பேர் வேணும். which means இங்கே இருக்கிற 3 ஹைட்ரஜனை தம்சம் பண்ணிட்டு ஒரே ஒரு ஆல்கஹால் போய் அங்கே உட்காந்துரும். சரியா? போய் அங்கே உட்காந்துரும். அப்போ உங்களோட மாலிகுல் ஃபார்ம் பார்க்க எப்படி இருக்கும் கடா? how will the molecule form be like? இங்கே CH3 CH2 thrice இந்த 3 ஆல்கைல் குரூப் கூடவும் ஒரே ஒரு அலுமினியம் தான் ஆட் ஆகும். புரிஞ்சுச்சா? ஸோ ஒரு மெட்டலோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆல்கைல் குரூப்பை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சோடியத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் 1ங்கிறதுனால ஒரே ஒரு ஆல்கைல் குரூப் அங்கே கனெக்ட் ஆகும். வேறஸ் இங்கே 3 ஆல்கைல் குரூப் கனெக்ட் ஆகும். இப்போ இவனுங்க பேர் என்ன?
இவனுங்களுக்கு பேர் வைக்கணும் தான். அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. மெட்டல் ஆல்க் ஆக்சைடு. மெட்டல் ஆல்க் ஆக்சைடு. இவனோட பேர் சோடியம் ஈத் ஆக்சைடு. இவனோட பேர் அலுமினியம். இங்கே 3 எத்தில் இருக்கிறதுனால த்ரை ஈத் ஆக்சைடு. இந்த மாதிரி மெத்தல் ஆல்கோஆக்சைடு அப்படிங்கிற பேரை வச்சு தான் நீங்கள் இவனுங்களை கூப்பிடுற மாதிரி இருக்கணும். புரிந்ததா நான் சொல்கிறது? இதில் டவுட் இருக்காது, கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் இன் கேஸ் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. வில் கிளாரிஃபை இட் அண்ட் தென் வி வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். கிளியரா? ஸோ ஃபார் கிளியரா? எஸ் எஸ். இப்போ நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம், மேம் இதுதான் ஆல்கைலேஷன் ப்ராசஸ் ஆச்சே அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த ப்ராசஸோட நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் ஆல்கைலேஷன் ப்ராசஸ். சரியா? I'll just show you that as well so that you guys don't have any doubt or any confusion there. ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்கும்னா, உங்களுக்கு சோடியம் ஆல்கோஆக்சைடு கிடைச்சிருச்சு. கரெக்டா? இந்த சோடியம் ஆல்கோஆக்சைடை நீங்கள் 1 or 2 டிகிரி ஆல்கைல் ஹாலைட் கூட ரியாக்ட் பண்ண விடும்போதா உங்களுக்கு இங்கே ROR- சோடியம் ஹாலைடும் கிடைக்கும். ஸோ இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டோன்ட் கன்ஃபியூஸ் திஸ் பார்ட் வித் திஸ் பார்ட். சரியா? ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நிற்பாட்டிக்கலாம். டோன்ட் கோ மச் டீப் டைவ் டவுன் டு இட். கிளியரா? புரிஞ்சிச்சா? ஓகே. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராசஸ்ப்பா. ஏன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். which is esterification. esterificationல யாரெல்லாம் ரியாக்ட் பண்ணுவா? esterificationல யாரெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாடாக்கனா? esterificationல நமக்கு ஃபர்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் வேணுமா? கரெக்டா? ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடும் ஒரு ஆல்கஹாலும் ரியாக்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடை இங்கே வரையறேன். RC≡OH. இவன் யாரு கூட ரியாக்ட் பண்ண போறா? நம்ம தலைவன் ஆல்கஹால். அப்போ ROH. நான் இந்த ROH HOR அப்படின்னு எழுதிடுறேன். இப்போ இங்கே என்ன நடக்க போகுதுன்னா, வாட்டரை நம்ம ரிலீஸ் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த OHஐயும் இந்த ஹைட்ரஜனையும் வாட்டராக ரிலீஸ் பண்ணிடுறேன். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? எல்லாத்தையும் கூட்டு கழிச்சு பார்க்கணும். ஸோ பார்த்தோம்னா யூ ஹாவ் RCO, இங்கே ஒரு O, இங்கே ஒரு R. அப்போது OR. கிளியரா? இங்கே யார் ப்ரொடியூஸ் ஆயிருக்கா? எஸ்டர். எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கா? கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் ஆல்கஹால். சின்ஸ் இந்த ஒரு காம்பவுண்ட் வந்துட்டு ஃப்ரூட்டி ஸ்மெல்லிங் காம்பவுண்டாக இருக்கிறதுனால, ஓகே, சின்ஸ் ஹி இஸ் ஃப்ரூட்டி ஸ்மெல்லிங் காம்பவுண்ட். அதாவது இந்த மாம்பழம்லாம் பழுத்துச்சுன்னா ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா? கம்முன்னு இருக்கும். அதுவும் நம்ம ஊர் மாங்காய் இருக்குது தெரியுமா? கடையில் வாங்குகிற மாங்காய் இல்லை, இந்த ஊர் மாங்காய் நம்ம குட்டியாக தான் இருக்கும். அது பழுத்துச்சுன்னா ஒரு செம்ம ஸ்மெல் வரும். நம்ம தோட்டத்துல எல்லாம் பார்த்துருப்போம். நல்ல ஒரு மனமாக இருக்கும். அந்த மனம் தான் எஸ்டரோட மனம். சரியா? ஒரு ஸ்வீட்டி ஃப்ரூட்டி ஸ்மெல்லிங் காம்பவுண்ட். ரைட்டா? புரிஞ்சிச்சா? கிளியர். இப்போ இது வரைக்கும் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. ப்ளீஸ் நோட்டீஸ் டவுன். esterification is inversely proportional to steric hindrance. Esterification is inversely proportional to steric hindrance. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். This is something really important. So please note this down. ஓகேவா? கிளியரா? டவுட் இல்லைல்ல? ஓகே, ஃபைன். இப்போ அடுத்ததான் நம்ம பென்சைலேஷன், அசைலேஷன் அப்படின்னு நிறைய ப்ராசஸ்குள்ளே போகலாம். பட் அதெல்லாம் மற்ற சாப்டர்ஸ்லேயும் இருக்கிறதுனால ஐ எம் நாட் கோயிங் டீப் ஆன் டு இட். ஃபைன். நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாட்டை மட்டும் சொல்லித்தர போகிறேன்.
ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ அடுத்ததா நமக்கு ஆல்கஹால் எப்படி எல்லாமோ ப்ரொடியூஸ் ஆயிரும், எப்படி எல்லாமோ ரியாக்ட் ஆயிரும், அதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த ஆல்கஹால் இருக்கானா இல்லையா, இருக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? அப்படி இருக்கானா அவன் 1 டிகிரியா 2 டிகிரியா 3 டிகிரியா இதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்ல. கரெக்டா? கரெக்டா? ஸோ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஆல்கஹால், ஆஹா 1 மினிட், என்னடா இது எனக்கே வந்த சோதனை. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஆல்கஹால், ஓகேவா, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஆல்கஹால் 1 டிகிரியா 2 டிகிரியா 3 டிகிரியா இருக்கானா இல்லையா, இருந்தா வேலை செய்வானா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் லூக்கஸ் டெஸ்ட். ஸோ லூக்கஸ் டெஸ்ட்னால ஈஸியாக நம்மளால 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி ஆல்கஹாலை யூஸ் பண்ண முடியும். அண்ட் லூக்கஸ் டெஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரீஜென்ட் பேர் லூக்கஸ் ரியேஜென்ட். லூக்கஸ் ரியேஜென்ட்ல 2 பேர் இருப்பான். யார் யார்? லூக்கஸ் ரியேஜென்ட்ல 2 பேர் இருப்பான். யார் யார்? ஒன்று கான்சென்ட்ரேட்டட் HCl, இங்கே தான் தப்பு பண்ணுவீங்க. ஒருத்தன் பேர் கான்சென்ட்ரேட்டட் HCl, இன்னொருத்தன் பேர் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். கரெக்டா? கரெக்டா? ரைட். ஸோ ஒருத்தன் பேர் கான்சென்ட்ரேட்டட் HCl, இன்னொருத்தன் பேர் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். இவன் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாதான் லூக்கஸ் ரியேஜென்ட். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த லூக்கஸ் ரியேஜென்ட்டை நம்மளோட ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்ண விடுறோம். ஸோ நான் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன், ஓகேவா? அண்ட் இந்த பாக்ஸில் நம்ம ஆல்கஹால்ஸை 1 டிகிரி 2 டிகிரி ஆல்கஹால்ஸ், ஐயோ என்னது இது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு. ஓகே, அண்ட் அதை ரியாக்ட் பண்ணக்கூடிய டைம், ஓகேவா, எவ்வளோ நேரம் ரியாக்ட் ஆகுது. ஃபைனலாக இது எப்படியும் ஒரு ஒயிட் டர்பிடிட்டி, அதாவது நிறையா கிளம்பும். அதைத்தான் நம்ம ஒயிட் டர்பிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதை நான் இங்கே எழுதிடுறேன். ஒயிட்டாக நுர மாதிரி கிளம்பும். அது கிளம்பினாதான் இங்கே ரியாக்ஷன் நடக்குதுன்னே அர்த்தம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 1 டிகிரி ஆல்கஹாலை எடுத்துக்கிறேன். 1 டிகிரி ஆல்கஹாலை இப்படி எடுத்துகிட்டு ரியாக்ட் பண்ணும்போது இந்த கிரிக்கெட் சவுண்டு வரும் தெரியுமா? படத்துல எல்லாம் ரொம்ப நேரம் இப்படியே உட்காந்துருந்தோன்னா அந்த மாதிரி சவுண்டை போட்டு வைக்கணும். ஏன்னா இவன் ரியாக்டே ஆக மாட்டான். அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சோண்டு இதை ஹீட் பண்ணுவோம். அப்போ ஒரு 30 மினிட்ஸில் இவன் ரியாக்ட் ஆகும். சரி, 2 டிகிரியை கண்டுபிடிக்கலாமேன்னு போனோன்னா 2 டிகிரி லூக்கஸ் ரியேஜென்ட் கூட ஒரு 5 நிமிஷத்தில் ரியாக்ட் ஆயிடுவான். 5 மினிட்ஸ் ரியாக்ஷன். இதுவே 3 டிகிரியாக இருந்தா அவன் இந்த வடிவேல் படத்தில் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, வாமா மின்னல் அப்படின்னு சொன்னது ஒரு பொண்ணு குடுகுடுன்னு ஓடுவாங்களே, அந்த மாதிரி அந்த ஸ்பீடில் வித்தின் செகண்ட்ஸுக்குள்ள உங்களுக்கு டர்பிடிட்டியை காமிப்பாங்க. ஸோ இப்படி தான் ரொம்ப நேரம் கழிச்சு ஒயிட் டர்பிடிட்டி வந்தால் 1 டிகிரி, 5 மினிட்ஸில் வந்தால் 2 டிகிரி, செகண்ட்ஸில் வாமா மின்னல்னு சொல்கிற மாதிரி வந்துச்சுன்னா 3 டிகிரி அப்படின்னு கண்டுபிடிப்போம். கிளியரா? புரிஞ்சிச்சா? எஸ், எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ரைட். அடுத்ததா இது இல்லாமல் ஒரு டெஸ்ட் இருக்குது. லூக்கஸ் டெஸ்ட் நம்ம NCERTல இருக்குப்பா. ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். லூக்கஸ் டெஸ்ட் இஸ் தேர் இன் யுவர் NCERT. பட் NCERTல இல்லாத ஒரு டெஸ்ட்டு உங்கள் உங்களோட நீட்டில் கேட்ட ஒரு டெஸ்ட் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. நாட் இன் NCERT. அதுதான் நம்மளோட டைக்ரோமேட் டெஸ்ட். சரியா? அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது டைக்ரோமேட் டெஸ்ட். அது என்ன மேம் டைக்ரோமேட் டெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைக்ரோமேட் டெஸ்ட்டில் நம்ம ஆல்கஹாலை பொட்டாசியம் டைக்ரோமேட் கூட ரியாக்ட் பண்ண விடும். சரியா? ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட் யாரு? பொட்டாசியம்
டைக்ரோமேட். சரியா? இப்போ இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் கூட ரியாக்ட் பண்ண விடுவோம். ஜஸ்ட் நான் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நம்மளோட 1 டிகிரி ஆல்கஹால் இருக்கு பார்த்தீங்களா, அவன் ரியாக்ட் ஆவானா? அவன் ரியாக்ட் ஆகி ஆல்டிஹைடை ப்ரொடியூஸ் பண்ணுவான், RCHO. அண்ட் ஆப்வியஸ்லி குரோமியம் Cr3+ அயானையும் ப்ரொடியூஸ் பண்ணுவான். Cr3+ ஆக்சுவலாக க்ரீன் கலரில் இருக்கும். திஸ் வில் பி இன் க்ரீன் கலர். அடுத்ததா 2 டிகிரி ஆல்கஹாலை எடுத்தீங்கன்னா 2 டிகிரி ஆல்கஹால் என்ன ப்ராடக்ட் தருவான்? 2 டிகிரி ஆல்கஹால் என்ன ப்ராடக்ட் தருவான்? என்னடா இது சத்தத்தையே காணோம். ஹாய் ஹாய் JDSN, வெல்கம் வெல்கம். உங்களுக்கு RCO R' தருவான். RCO R' தருவான். மூணாவதா 3 டிகிரி ஆல்கஹாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 டிகிரி ஆல்கஹால் உங்களுக்கு இதே இங்கே என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவான்? What will he produce, Rakana? What will he produce? வாய்ப்பே இல்லை, இங்கே ரியாக்ஷனே நடக்காது. நோ ரியாக்ஷன். புரிஞ்சிச்சா? ஸோ 1 டிகிரி ஆல்கஹால் ஆல்டிஹைடை தரும், 2 டிகிரி ஆல்கஹால் RCO R' கீட்டோனை தரும், 3 டிகிரி ஆல்கஹால் ரியாக்டே பண்ணாது. ஸோ இந்த டைக்ரோமேட் டெஸ்ட்டை வச்சும் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஐ மீன் யார் யார் எந்தெந்த கேட்டகரின்னு கண்டுபிடிக்க முடியும். இது உங்கள் NCERTயில் இல்லை, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் NCERTயில் இல்லை, ஸோ ப்ளீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியரா? புரிஞ்சிச்சா? ஓகே, இப்போ இது படிச்சிட்டோம்ல. இது இல்லாமல் இன்னொரு டெஸ்ட் இருக்கு, விக்டர் மேயர் டெஸ்ட். அதுவும் முக்கியம், ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. விக்டர் மேயர் டெஸ்ட். ஸோ விக்டர் மேயர் டெஸ்ட்டையும் நம்ம 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி ஆல்கஹாலை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே ஆக்சுவலாக என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் ரியேஜன்ஸ் கூட ஆல்கஹாலை ரியாக்ட் பண்ண விடுவோம். அது யார் யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெட் பாஸ்பரஸ் இன் பிளேஸ் ஆஃப் அயோடின். ரெண்டாவதா இல்லைங்க, வேறு கலரில் எழுதி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட ஆல்கஹாலை நம்ம ரெட் பாஸ்பரஸ் இன் பிளேஸ் ஆஃப் அயோடின் கூட ரியாக்ட் பண்ண வைப்போம். ரெண்டாவதா AgNO2 கூட இங்கே ஒரு மாலிகுல் வருதா, அதை ஏன்னு வச்சுக்கிறேன், அதை AgNO2 கூட ரியாக்ட் பண்ண விடுறோம். அமே இங்கே ஒரு ப்ராடக்ட் உருவாகுமா, B, அதை நம்ம யார் கூட ரியாக்ட் பண்ண விடுவோம்? ஆஹா, HNO2 கூட ரியாக்ட் பண்ண விடுவோம். கரெக்டா? HNO2 கூட ரியாக்ட் பண்ணும்போது யூ கெட் அ ப்ராடக்ட் C. என்ன ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு தெரிய வேணாம், அட் த எண்ட் என்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஓகேவா? ஓகேவா? ரைட். இப்போ ஃபைனலாக இந்த C இருக்கான் பார்த்தீங்களா? இந்த C இருக்கான் பார்த்தீங்களா? இந்த C அவனோட பேர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இட் இஸ் எய்தர் நைட்ரோலிக் ஆசிட், சூடோநைட்ரால், நிறையா இருக்குது. சரியா? ஸோ இஃப் இன் கேஸ் இந்த C 1 டிகிரி ஆல்கஹாலாக இருந்தால், ஃபார் 1 டிகிரி ஆல்கஹால் இவன் என்னவா இருப்பான்? ஹி வில் பி 1 மினிட் ராக்கண்ணா, அதுக்குள்ள மெசேஜா? he'll be nitrolic acid. Nitrolic acid actually blue தான். ஓகே, இதுவே 2 டிகிரியா இருந்தானா அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது சூடோ நைட்ரால். இந்த சூடோ நைட்ராலும்
சூடோ நைட்ரால். இந்த சூடோ நைட்ராலும் ப்ளூ கலரில் தான் இருக்கும். இதுவே 3 டிகிரியாக இருந்தால் அங்கே ரியாக்ஷனே நடக்காது. சரியா? 3 டிகிரியாக இருந்தால் அங்கே ரியாக்ஷனே நடக்காது. நம்ம இதோட ரியாக்ஷன் முடிஞ்சிச்சுன்னு நினைப்போம், ஆனால் அதுதான் கிடையாது. விக்டர் மேயர் ஒரு பெரிய கேஸு வச்சுருப்பான். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இப்போ கிடைச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்னொரு ஸ்டெப் ஆஃப் ரியாக்ஷனுக்குள்ளே கொண்டு போகிறேன். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு மேக் ஹிம் ரியாக்ட் வித் NaOH. NaOHல இவன் சால்யுபிளான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஹி இஸ் சால்யுபிள். அண்ட் கரஞ்சு உங்களுக்கு என்ன ப்ராடக்டை தருவான்? ரெட் கலர் ப்ராடக்டை தருவான். ஓகே, 1 degree is soluble and it will give you red color product. Sodonitrile வந்துட்டு NaOHல கரையாது, which means it is insoluble. இன்சால்யுபிளாக இருக்கிறதுனால அது அப்படியே ப்ளூ கலரில் இருக்கும். மூணாவதா ரியாக்ஷனே நடக்காததுனால NaOH கூட ரியாக்ட் ஆனாலும் there is no color, ரியாக்ஷன் நடக்காது. கலர் சேஞ்சை உங்களால் இங்கே பார்க்க முடியாது. ஸோ விக்டர் மேயர் டெஸ்ட்டும் NCERTல இல்லை, பட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நோட் இட் டவுன் டாக்கண்ணா, நோட் இட் டவுன், நோட் இட் டவுன். எஸ், ஆக்சுவலாக வெரி குட் டாக்கண்ணா. ஆக்சுவலாக HNO2 கூடவே இவன் ரியாக்ட் பண்ண மாட்டான். சரியா? HNO2 கூடவே இந்த எண்ட் ப்ராடக்ட் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டான். ரியாக்ட் பண்ணாததுனால சின்ஸ் B is not reacting with him due to tertiary conditions, ஏன்னா இங்கே உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற மாலிகுலும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா I'll just write it down, it will be somewhat like this. அதுட்டையும் நைட்ரோ குரூப் தான் இருக்கும். இங்கே HNO2லையும் நைட்ரோ குரூப் தான் இருக்குது. ஸோ எப்படியும் சப்ஸ்டியூஷன் இங்கே நடக்காது. கரெக்டாக? Bலையும் நைட்ரோ குரூப் தான் இருக்குது, HNO2லையும் நைட்ரோ குரூப் தான் இருக்கும். ஆல்சோ திஸ் இஸ் அ டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது டியூ டு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அண்ட் டியூ டு நான் ரியாக்டிவிட்டி இது ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட்டை தராது. இந்த B தான் அப்படியே இங்கே கேரி ஃபார்வர்ட் ஆகும், இதுதான் திருப்பி இங்கே அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். தட் இஸ் வை யூ ஹாவ் நோ கலர் இன் கேஸ் ஆஃப் டெர்ஷரி ஆல்கஹால். புரிஞ்சிச்சிங்களா கண்ணா? இஸ் தட் கிளியர் ஃபார் யூ? இஃப் யூ ஹாவ் எனி அதர் டவுட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ. எஸ் வெலினா, கிளியர் தானே? எஸ். இப்போ இதை எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? அதுக்கு தானே நம்ம ட்ரிக் வச்சுருக்கோம். ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். நம்ம ஸ்கூல்லாம் படிக்கும்போது 1 2 3 படிச்சிருப்போம். அதே மாதிரி ABC படிச்சிருப்போம். கரெக்டா? ஞாபகம் இருக்கா? கரெக்டா? ஏக்கு பதிலாக R போட்டுக்கோங்க, RBC. or I think there is some cricket team also in the name of RBC, right? ராயல் பெங்களூரு இல்லையா? ஸோ அந்த RBCயை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? R for red, B for blue, C for colorless. கிளியரா? எஸ், நோ டவுட்ஸ் ஹியர். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர் இஃப் யூ வாண்ட் திஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் வந்து டெலிகிராமில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ இட் டு யூ. நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னடா இது லோட் ஆக மாட்டேங்கிறா? சரி, எனிவேஸ், ஸோ ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் நான் இந்த ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோவும் இப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் லைக் திஸ் செஷன் அண்ட் உங்களுக்கு வந்து செஷன் பிடிஎஃப்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணியிருப்போம். அந்த பிடிஎஃபை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பரை போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் கிடச்சிடும். சரிங்களா? ரைட்டா? அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேர் இப்போது போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் மேம், டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, போர்ஷன்ஸும் அதிகமாக இருக்குது, ஸோ எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு செஷன்ஸ் வேணும் மேம், ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும் மேம்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நம்மளோட நீட் நம்பிக்கை பேட்ச். ஜஸ்ட்டு இங்கே நீட் நம்பிக்கை கிராஷ் கோர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா டிஸ்கிரிப்ஷனில், ரைட்? ஸோ இதை ஜஸ்ட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிடுவீங்க. ஆக்சுவலாக இந்த கோர்ஸை பற்றி சொல்லணும்னா
இதில் கெமிஸ்ட்ரி நான் எடுக்கிற மாதிரி இருக்கும். சிமிலர்லி பயாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ்க்கு நம்மளோட மாஸ்டர் டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ எனக்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 11+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த டீச்சிங் ஃபீல்டில். ஆன் பேப்பர் 11+ இயர்ஸ், பேப்பர் இல்லாமல் நிறைய வருஷம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு ப்ரைம், அட்வான்ஸ், அல்டிமேட் சொல்லி 3 கோர்ஸ் இருக்குது. அட்வான்ஸில் ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். அல்டிமேட்டில் ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ் கூட பிவைக்யூ புக்கையும் தர மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இஃப் இன் கேஸ் மேம் எனக்கு நான் ஹார்ட் ஒர்க் போட ரெடி, எனக்கு அடுத்த ஒரு 30-40 டேஸ்லேயே கண்டிப்பாக நான் நல்லா படித்து நீட்டை கிளியர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஐ எம் ரெடி டு கிவ் சீரியஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் உண்மையிலே சொல்லணும்னா ஐ எம் ரெடி டு சாக்ரிஃபைஸ் மை டைம் ஃபார் ஸ்டடீஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும். ஏன்னா இந்த கம்மியான நேரத்தில் நீட்டை கிராக் பண்ணோன்னா யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். இப்போது லைக் ஒரு சில நேரம் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போக முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போக முடியாது. பட் அதெல்லாம் தாண்டி ஐ எம் ரெடி டு டூ இட் ஃபார் மை ட்ரீம் அப்படிங்கிறவங்க மட்டும் யூ கேன் ட்ரை டு ஜாயின் திஸ். பிகாஸ் இங்கே மிலிட்ரி லெவல் ஸ்ட்ரிக்ட் இருக்கும் அண்ட் கிளாஸஸ் எல்லாமே பக்கா ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். ஸோ கெமிஸ்ட்ரிக்கு நான் டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்சோ நம்ம சேனல் உள்ள லிங்க் வழி நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் என்னோட லிஸ்ட்டுக்குள்ளே என்னோட பக்கெட்டில் வருவீங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது ஆர் நீங்கள் ஏதாச்சும் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி ரிப்போர்ட் இட் டு மீ. சின்ஸ் இந்த சேனலோட ஆங்கர் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் என்னால் உங்களுக்கு என்ன இஷ்யூ வந்தாலும் அதை சரி பண்ணி தர முடியும். ஸோ தட் இஸ் ஒன் திங். Please take a note of it. உங்க NCERT-ல இல்ல, அத நான் முதல்ல சொல்லணும். இந்த சாப்டர்ல NCERT-ல இல்ல, பட் ஆனா you should learn it. This is like very very important. இது இல்லாம there is another reaction. நீங்க இந்த Coles reaction அப்புறம் ரைமர்டைம் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதுல salicylic acid-ஐ ப்ரொடியூஸ் பண்ற ரியாக்ஷன் நீங்க படிச்சிருப்பீங்க. Right? So what is the formula for salicylic acid? உங்களுக்கு ஒரு பென்சீன் இருக்கும். அந்த பென்சீன்ல you have both carboxylate group as well as hydroxyl group. இதுதான் நம்மளோட salicylic acid-ஓட ஃபார்முலா. கரெக்ட்டா? இப்போ இங்க என்ன நடக்குது? இந்த salicylic acid-ஐ நம்ம 3 கண்டிஷன்ல ரியாக்ட் பண்ண விடுறோம். 1 2 3. அந்த 3ம் என்னென்ன கண்டிஷன்? 1 minute. ஒரே நிமிஷம்டா கண்ணா. ஏன்னா எனக்கு உங்களோட மெசேஜஸ்லாம் திடீர்னு ஆஃப் ஆயிருது. I just wanted to check that things are going good for you. No voice. Voice. Hello. No voice. டேக்கண்ணா இப்போ நான் பேசுறது கேக்குதா? ஐயோ எவ்வளோ நேரம் நான் பேசுனது உங்களுக்கு கேட்காம இருந்திருக்கு. ஹலோ. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரீசன் பேரு ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன். இல்லையா? ஸோ அந்த ஆர்பி ஸோ ஜஸ்ட் நீட் 6-7+ இயர்ஸ். ஆஹா இந்த சேனலோட ஆங்கர் அப்படிங்கிற ஒரு ஓகே நவ் ஐ திங்க் நவ் இட் இஸ் கிளியர். ஸோ சாரி ராக்கண்ணா, இந்த வயர்டு மைக்லேயே இந்த ஒரு பிரச்சனை தான். ஆவுன்னா ஆஃப் ஆகி போயிடுவான். ரைட், எனிவேஸ் நவ் ஆர் யூ கைஸ் ஏபிள் டு ஹியர் மீ? நான் பேசுகிறது கேட்குதுங்களா? ப்ளீஸ் லெட் மீ நோ. கொஞ்சம் சொல்லுங்கப்பா, ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். ஷால் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட்? இப்போவும் சொல்கிறேன், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை NCERT இஸ் நாட் ஜஸ்ட் இனஃப் ஃபார் யூ. சரியா? ஸோ NCERT மட்டும்தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். NCERT-யும் தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது, விச் இஸ் நாட் தேர் இன் யோர் புக். சரிங்களா? ஸோ அதனால்
கிளாஸ் நல்லா கவனிங்க and என்ன டவுட் வந்தாலும் நீங்க கேளுங்க சரிங்களா ரைட் ஐ ஹோப் யூ guys will ask doubts as well சரி இப்போ நான் என்ன பண்றேன் இந்த சாலிசிலிக் ஆசிட் இவன் தான் நம்மளோட சாலிசிலிக் ஆசிட் சோ இந்த சாலிசிலிக் ஆசிட் ஒரு சில ஆல்கஹால்ஸ் கூட ரியாக்ட் பண்ண விட போறேன் I'm going to make it react with let's say CH3OH methanol அப்ப என்ன நடக்கும் methanol கூட ரியாக்ட் ஆனா என்ன ஆகும் கண்ணா இந்த COOH குரூப் அந்த இடத்துல தான் இந்த CH3OH போய் அட்டாக் பண்ணும் एक्चुअली இங்க என்ன நடக்கும் தெரியுமா இந்த ஹைட்ரஜனை இந்த CH3O குரூப் அப்படியே ரீப்ளேஸ் பண்ண பார்க்கும் சரிங்களா ரீப்ளேஸ் பண்ண பார்த்துச்சுனா தென் நம்மளோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பார்க்க உங்களோட சாலிசிலிக் ஆசிட் இங்க இருக்கு OH இங்க இருக்கு இங்க C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் O அங்க வந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா CH3OH வருது கரெக்ட்டா கரெக்ட்டா சாரி CH3OH இல்ல CH3O தப்பா சொல்லிட்டேன் CH3OH CH3 குரூப் வருது கரெக்ட்டா மெத்தில் குரூப் ஹைட்ரஜனுக்கு பதிலா அங்க ரீப்ளேஸ் ஆகுது ரைட் am I right அப்படி ரீப்ளேஸ் ஆகுதுனா here you have CH3 clear புரிஞ்சுச்சா இப்போ இது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனா can you guys let me know in the comment section can you guys let me know in the comment section move என்னாச்சு அனகா please let me know என்னாச்சு அனகா ஓகே சரி இப்போ இந்த CH3 குரூப் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிருச்சு நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் இங்க நம்மளோட phenolic or phenol குரூப்பை ரியாக்ட் பண்ண விடுறேன் அப்ப இங்க என்ன நடக்கும் சேம் கான்செப்ட் தான் எப்படி இந்த ஹைட்ரஜனை மெட்டல் குரூப் அட்டாக் பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த phenyl குரூப்பும் அட்டாக் பண்ணும் சேம் அட்டாக்கிங் ஓகேவா சேம் அட்டாக்கிங் அட்டாக் ஆகும்போது உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் உருவாகும் you will get உங்களோட சாலிசிலிக் குரூப்ல OH அப்படியே இருக்கும் இங்க C டபுள் பாண்ட் O வரைக்கும் அப்படியே இருக்கும் பட் ஹைட்ரஜனுக்கு பதிலா phenol வந்துரும் PH கரெக்ட்டா கரெக்ட்டா ஃபைனலா இதுவே நான் பைரிடினோ இல்ல பைரிடினோ அப்படி இல்லைனா COCl group so ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்றேன்னு வெச்சுக்கோங்களேன் சரியா I am using like CO CH3 COCl2 or even in some rare cases நம்ம இந்த CH3 CO twice ஓவையும் இங்க யூஸ் பண்ணுவோம் CH3 CO twice ஓவையும் இங்க யூஸ் பண்ணுவோம் right whichever possible you can use it here அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னடாக்கனா what will you get so நான் இங்க பைரிடின் வெச்சுக்கிறேன் for just understanding உங்களுக்கு இத சொல்றேன் so பைரிடின் யூஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் what will you get இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு COOH அப்படியே தான் இருக்கும் இவன் COOH தொட கூட மாட்டான் பட் உங்களோட OH குரூப்பை அட்டாக் பண்ணுவான் you get OC double bond O CH3 இவனோட பேர் என்னன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா what is the name of this compound இந்த காம்பவுண்டோட பேர் என்னன்னு யாராச்சும் சொல்லுங்க பாப்போம் எஸ் இந்த காம்பவுண்டோட பேர் என்னன்னு யாராச்சும் சொல்லுங்க பாப்போம் டாக்டர்ஸ் நீங்க இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவீங்க ஃபியூச்சர்ல இவன் பேர் என்ன இவனோட பேரு தான் this is none other than ஓகே எஸ் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன் ஸோ இவனோட பேரு தான் ஐயோ என்னடா இது சரி
மன்னிச்சுக்கோங்க, என்னால் ஃபுல்லாக அது அந்த பாக்ஸை சரி பண்ண முடியலை. இவனோட பேர் தான் ஆஸ்பிரின். இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்டா கண்ணா? இவனோட பேர் தான் ஆஸ்பிரின். இந்த மூணாவது தான் நிறைய பேர் உங்களுக்கு ஸ்கூலில் நீட் கோச்சிங்ஸில் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் தே வுட் ஹவ் நாட் டாட் யூ தீஸ். இதுவும் முக்கியம்தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ரைட், ஓகே. இப்போ ஆல்கஹாலோட டெஸ்ட்டை பார்த்துட்டோம். அதே மாதிரி டெஸ்ட் ஆஃப் ஃபீனால் பார்க்க வேணாமா? டெஸ்ட் ஆஃப் ஃபீனால். ஸோ ஃபீனால் அங்கே இருக்கா இல்லையாங்கிறத எப்படி டெஸ்ட் பண்ணுவோம்? ஃபீனால் அங்கே இருக்கா இல்லையாங்கிறத எப்படி டெஸ்ட் பண்ணுவோம்? பை யூஸிங் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பை யூஸிங் FeCl3. ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை FeCl3 கூட ரியாக்ட் பண்ணுமா? எஸ் ஆர் நோ இந்த கமெண்ட் செக்ஷன். FeCl3 கூட டைரக்டா ரியாக்ட் பண்ணுமா? கண்டிப்பா ரியாக்ட் பண்ணாது. பட் இதுவே நான் வந்துட்டு ஒரு ஃபீனால் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஐ எம் டேக்கிங் அ ஃபீனால். இந்த ஃபீனாலை நான் என்ன பண்றேன்? FeCl3 கூட ரியாக்ட் பண்ண விடுறேன். ரியாக்ட் ஆகுமா? ரியாக்ட் ஆகுமா? எஸ், ரியாக்ட் பண்ணும். அண்ட் ரியாக்ட் பண்ணிட்டு அது என்ன கலரை தரும்? இட் வில் கிவ் யூ பர்பிள் எடுக்கலான்னு பார்த்தா வர மாட்டேங்கிறான். கிடைச்சிட்டான். இட் வில் கிவ் யூ வயலட் கலர். ஓகேவா மேம்? இவன் மட்டும் தான் வயலட் தருவானா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா எப்படி ஃபீனால் வந்து FeCl3 கூட வயலட் கலரை தருமோ, அதே மாதிரி C+C OH குரூப்ஸ் இருக்கக்கூடிய, அதாவது நம்மளோட அல்லீலிக் குரூப் இருக்கக்கூடிய ஆல்கஹால்ஸும் இதே மாதிரி FeCl3 கூட சேர்ந்து வயலட் கலர் தான் தரும். ஸோ இதற்கான காரணம் டபுள் பாண்ட்ஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் ஹியர். ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. I will join after my biology exam, ma'am. See you, ma'am. Okay, Beatrix. For sure, Kana. Okay, so இது clear-ஆ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா நம்ம லைபர்மேன் நைட்ரோசோ டெஸ்ட்டை பார்க்க போகிறோம். டேக்கண்ணா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்களா. நான் சொல்கிறதுல ஒரு சிலர்லாம் புக்லேயே இருக்காது, பட் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, பிகாஸ் ஐ ஹவ் சீன் தீஸ் இன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். இதெல்லாம் உங்களோட ப்ராக்டிக்கல் புக்கில் இருக்கும், உங்களோட ப்ராக்டிக்கல் மேனுவல்ஸில் கொடுத்துருப்பாங்க, ஹிடன் லைன்ஸாக புக்கில் கொடுத்துருப்பாங்க. பட் இதெல்லாம் தெரியாததுனால பசங்க என்னடா இது அவுட் ஆஃப் போர்ஷன் வந்துருச்சு அப்படின்னு நினச்சி பயந்துருவாங்க. ஸோ ஐ ரெக்வஸ்ட் யூ டு ப்ளீஸ் நோட் திஸ் டவுன். ஓகேவா? கிளியரா? ரைட். அடுத்ததா ரெண்டாவதா லைபர்மேன் நைட்ரோசோ டெஸ்ட். ஸோ லைபர்மேன் நைட்ரோசோ டெஸ்ட்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ லைபர்மேன் நைட்ரோசோ டெஸ்ட்டில் என்ன பண்ணுவோம்? ஒன்றும் இல்லை, உங்கள் ஃபீனாலை எடுத்துக்கோங்க. ஆர் உங்களுக்கு டவுட் இருக்கிறவனே எடுத்துக்கோங்க. அவனை NaNO2 கூட ரியாக்ட் பண்ண விடுங்க. சரியா? அக்வஸ் NaNO2 கூட ரியாக்ட் பண்ண விடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அவன் ரெட்டாக மாறுவான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அவன் ரெட் கலரில் மாறுவான். நான் திருப்பி என்ன பண்ணுறேன்? இந்த ரெட் கலரில் வாங்கின காம்ப்ளெக்ஸை வந்துட்டு NaOH கூட ரியாக்ட் பண்ண விடுறேன். ஆஹா, இதெல்லாம் உண்மையிலேயே நீங்கள் பார்க்கணும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த ரியாக்ஷன்லாம் பார்க்குறக்கு. ஸோ ரெட்லேருந்து அவன் அப்படியே ப்ளூ கலருக்கு மாறுவான். சரியா? ஸோ whenever you use aqueous NaNO2, அவன் ஃபீனால் வந்து ரெட் கலரில் மாறுறான். திருப்பி அவனை NaOH கூட ரியாக்ட் பண்ண வைக்கும்போது அவன் ப்ளூ கலரில் மாறுறான். இதுதான் நம்மளோட லைபர்மேன் நைட்ரோசோ டெஸ்ட். கிளியரா? புரிஞ்சிச்சா? ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூ டோன்ட் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த நேம் அண்ட் ஆல். ஏன்னா இவனுங்களோட பேர் வந்து இவனுங்க ரெண்டு பேரோட பேருமே வந்துட்டு இட் இஸ் இண்டோஃபினால் தான். ரெண்டுமே இண்டோஃபினால் தான். பட் டியூ டு த பிளேசிங் ஆஃப் OH, ஃபஸ்ட்டு கேஸில் அவன் ரெட்டாகவும் செகண்ட் கேஸில் அவன் ப்ளூவாகவும் மாறுவான். திஸ் இஸ் சம்திங் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, கிளியரா? புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் பார்ட் போலாமா? ஓகே, இப்போ அடுத்ததா இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால். இவன் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். இண்டஸ்ட்ரியல்
preparation of phenol. And in the industrial preparation la industrial preparation of phenol is very very important. அதில் நீங்கள் முக்கியமாக படிக்க வேண்டிய விஷயத்தை தான் நான் பேச போகிறேன். ஹாய், இட்ஸ் ஜேஜி, வெல்கம் ஆன் போர்ட் கண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ரியாக்ஷன் ஆர் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் கியூமன். ஸோ கியூமன்லேருந்து எப்படி நம்ம ஃபீனாலை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபீனாலோட கியூமனோட இன்னொரு பேரு ஐசோப்ரோபைல் பென்சின். டேக்கனா இந்த நோட்ஸ் எல்லாமே நான் டெலிகிராம்ல தர மாதிரி இருக்கும். ஸோ இஃப் யூ ஹேவன்ட் ஜாயின் த டெலிகிராம், ப்ளீஸ் ஜாயின். சரியா? ப்ளீஸ் ஜாயின். ரைட், இப்போ ஐசோப்ரோபைல் பென்சினை எடுத்துக்கிறோம். ஐசோப்ரோபைல் பென்சினோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஒரு பென்சின் இருக்கும், கரெக்டா? ஒரு பென்சின் இருக்கும். இந்த பென்சின் கூட ப்ரொபைல் ஸ்ட்ரக்சர் இப்படி கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இவன் தான் ஐசோப்ரோபைல் பென்சின், நம்மளோட கியூமின். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கியூமினை ஃபஸ்ட்டு ஆக்சிடைஸ் பண்ணுறேன். ஆக்சிடைஸ் பண்ணதும் என்ன நடக்கும்? இந்த ரெண்டு ஆக்சிஜனும் நேராக இந்த கார்பன் அண்ட் ஹைட்ரஜனுக்கு நடுவில் போய் உட்காருமா? கரெக்டா? அப்படி உட்கார்ந்துச்சுன்னா உங்கள் ஸ்ட்ரக்சர் பார்க்க எப்படி இருக்கும்? யூ வில் ஹேவ் யோர் பென்சின் ரிங் ஹியர், COOH இது மாறிடும். which means மிச்சம் இருக்கிற CH3 என்ன ஆகும்? I'll just write இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3. கரெக்டா? இவனுக்கு பேரு கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு. ஓகேவா? ஏன்னா OOH வந்ததுனால இதை ஹைட்ரோபெராக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஹைட்ரோலைஸ் பண்ணுறேன். ஹைட்ரோலைஸ் பண்ணால் எனக்கு மேஜர் ப்ராடக்டாக ஃபினால் ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டா? எனக்கு மேஜர் ப்ராடக்டாக ஃபினால் ப்ரொடியூஸ் ஆகும். மைனர் ப்ராடக்டாக இங்கே இவன் வந்துட்டானா மிச்சம் யார் இருக்கா? இவனுங்க மட்டும்தான் இருப்பானுங்க. ஸோ CH3 C double bond O CH3 ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஃபினால் இஸ் யுவர் மேஜர் ப்ராடக்ட், திஸ் இஸ் யுவர் மைனர் ப்ராடக்ட். இது ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். கிளியரா? இதில் டவுட் இல்லைல்ல? ஓகே டாங்கண்ணா. வெரி குட் ஜேஜி, வெரி குட் மை டியர். ஓகே, இது இல்லாமல் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ், ப்ளீஸ் நோட் திஸ் டவுன். இது இல்லாமல் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அதுதான் நம்மளோட டவ் ப்ராசஸ். டவ்ஸ் ப்ராசஸ் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஃபேமஸ். அண்ட் நம்ம சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப பிடிச்ச ரியாக்ஷன். ஏன்னா சிபிஎஸ்சியில் நிறையா தடவை இந்த கொஷின் கேட்பாங்க. பட் எஸ், இன் கேஸ் ஆஃப் நீட் இது கம்மி தான், அதுக்கு நம்ம விடவும் கூடாது. சரியா? ஸோ வில் ஸ்டார்ட் வித் டவ்ஸ் ப்ராசஸ். டவ்ஸ் ப்ராசஸில் என்ன பண்ணுவோம் கண்ணா, நம்ம ஒரு பென்சின் ஹேலைடு எடுத்துப்போமா? ரைட், ஒரு அரைல் ஹேலைடு எடுத்துப்போமா? நான் என்ன பண்ணுறேன், இவனை எடுத்துக்கிறேன். தென் இவனை யார் கூட ரியாக்ட் பண்ண வைப்போம்? இன் பிரசன்ஸ் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இன் பிரசன்ஸ் ஆஃப் NaOH at high pressure and high temperature. எவ்வளோ ப்ரெஷர் அண்ட் எவ்வளோ டெம்பரேச்சர்? 623 Kelvin, 300 ATM. அண்ட் ரெண்டாவது ஸ்டெப், இதை ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா நமக்கு கடைசியில் நம்ம தலைவன் ஃபீனால் வருவான். ஆக்சுவலாக இங்கே ஏன் நான் இவ்வளோ ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் யூஸ் பண்ணோம்? ஏன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெத்தட் என்ன? கேன் எனி ஒன் ஆஃப் யூ டெல்? இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெத்தட் என்ன? வாட் இஸ் த மெத்தட் யூஸ்ட் ஹியர்? இங்கே நம்ம அரோமேட்டிக் குரூப், அப்போது அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ்.
aromatic substitution is very, 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 very hard to be done in a normal condition. So ஒரு aromatic substitution நடக்கணும்னா especially இந்த மாதிரி aryl halide groups நடக்கணும்னா you need high temperature and pressure. மற்றபடி நார்மல் கண்டிஷன்ஸ்ல aromatic substitution நடக்காது. irrespective of whatever aromatic group you take, aromatic substitution normal temperature and pressureல நடக்காது. சரியா? அதனால தான் நம்மளோட aliphatic substitutions டக்குன்னு நடந்துரும், aromatic substitutions நடக்காது. சரியா? ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ் எஸ் ஜேஜி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? இப்போ ஃபீனால் என்ன கலர் ராக்கனா? ஃபீனால் என்ன கலர் சொல்லுங்க சொல்லுங்க. ஃபீனால் பொதுவாகவே கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஆனா in presence of light and air, phenol என்ன ஆகும்? phenol oxidize ஆகும். oxidize ஆகிறதுனால அது நல்ல bright pink கலர்ல மாறும். சரியா? phenolோட actual கலர் கலர்லெஸ் தான், பட் in presence of light and air அது என்ன ஆகுது? ஆக்சிடைஸ் ஆகுது. ஆக்சிடைஸ் ஆகிறதுனால பிங்க் கலராக மாறுது. இது ஒரு விஷயம். தென் அதோட பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ? வாட் இஸ் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஃபீனால்? பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஃபீனால் இஸ் ஹைன்னு நமக்கு தெரியும். ஆனால் எவ்வளோ? பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஃபீனால் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி செல்சியஸ். சரியா? பாயிலிங் பாயிண்ட் இஸ் 180 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட், even water soluble insoluble? He is actually water insoluble. இப்போ நீங்க கேட்கலாம், மேம் இங்க தான் OH குரூப் இருக்கே, அப்போ இன்டர்மோலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்லாம் உருவாகும்ல, அப்போ இது சால்யுபிளா தானே இருக்கணும் ஆல்கஹால் மாதிரின்னு கேட்டிங்கன்னா இருக்கணும். ஆனா இங்க நம்மளோட ஃபினைல் குரூப் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஃபினைல் அதாவது பென்சீனோட குரூப்ஸ் வந்துட்டு they are largely hydrophobic. ஹைட்ரோஃபோபிக்னா என்ன? அவனுங்களுக்கு தண்ணினாலே பிடிக்காது, சுத்தமாக அது பக்கமே போக மாட்டானுங்க. ஸோ சின்ஸ் ஃபினைல் குரூப் அங்கே இருக்கிறதுனால, ஃபினைல் குரூப் ஹைட்ரோஃபோபிக்காக இருக்கிறதுனால, ஈவன் தோ அங்கே இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் நடந்தாலும் இந்த ஃபினைல் குரூப் அதை வாட்டர் இன்சால்யூபிளாக வைக்குது. கிளியரா? புரிஞ்சிச்சா? அண்ட் யூசஸை பற்றி சொல்லணும்னா, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூசஸை பற்றி சொல்லணும்னா, ஃபீனாலை வந்து ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய ஆன்டிசெப்டிக் மருந்து எடுத்து பார்த்தீங்கன்னாவே அங்கே ஃபீனால் எழுதியிருப்பான், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க, டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம இவனோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி தான் மேஜராக பார்த்துருக்கோம். Of phenol. So please take a note of it. இல்லை மேம் அப்படின்னா நான் நோட்ஸ் தந்துடுவேன், டெலிகிராம் வச்சு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? கிளியரா? எனி டவுட்ஸ்? சரி, இப்போ நம்ம ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கணும்? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அடுத்ததா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபீனாலோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் அசிடிக் ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசிடுவோம். அசிடிக் ஸ்ட்ரென்த், இவனோட அசிடிக் ஸ்ட்ரென்த் எப்படிக்கண்ணா? ரொம்ப அதிகமாக, கம்மியாக, ஆல்கஹாலுக்கு அதிகமாக, இவனுக்கு அதிகமாக, யாராச்சும் சொல்ல முடியுமா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ், ஆசிட்ல கிங் ஆஃப் ஆசிட்ஸ் நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் தான். ஐ மீன் ஆர்கானிக்கில் சொல்கிறேன். சரியா? ஆர்கானிக்கில் எப்போவுமே ஹைலி அசிடிக்குங்கிறது கார்பாக்சிலிக் ஆசிட் தான். அதுக்கப்புறமா யூ ஹேவ் சல்ஃபோனிக் ஆசிட். கரெக்டா? சல்ஃபோனிக் ஆசிட்ஸ்க்கு அப்புறமா யார் வருவா? அதுக்கப்புறமா சாரி மாற்றி எழுதிட்டேனோ, RSO3H கிட்டத்தட்ட RSO3H நம்ம கார்பாக்சிலிக் ஆசிடும் ஒரே மாதிரி தான் வரும். இவனுங்களுக்கு அப்புறமா அசிடிக்காக வரக்கூடியது நம்மளோட ஃபீனால். கரெக்டா? ஃபீனாலுக்கு அப்புறமா யார் வருவா?
நம்மளோட மெத்தனால் CH3OH CH3OH க்கு அப்புறம் நம்மளோட வாட்டர் மாலிகுல் H2O H2O க்கு அப்புறமா தான் ஆல்கஹாலே வருவோம் சரியா ஸோ ஆல்கஹால் கடைசியா அமோனியம் ஆர் அமைன்ஸ் குரூப் சரியா ஸோ இங்கே மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆல்கஹால் இஸ் பேசிக் whereas phenol is acidic அதே மாதிரி ஆல்கஹாலில் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெத்தனால் தான் மெத்தனால் இஸ் ஆல்சோ பேசிக் சாரி அசிடிக் ஓகேவா கிளியரா ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது இல்லாமல் ஒரு லைக் இந்த சப்ஸ்டியூட்டட் ஃபீனால்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா சப்ஸ்டியூட்டட் ஃபீனால்ஸில் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்பான் லைக் யார் வந்து அசிடிக் ஸ்ட்ரென்த்தில் அதிகம் யார் கம்மிங்கிற மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அசிடிக் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தவரை இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் electron withdrawing group plus I or minus I? Electron withdrawing group is actually minus I, correct? So, minus I or minus M group. Electron donating group வந்து plus I or plus M group. இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் இது ரொம்ப important. Right? இன்னொன்று நான் முன்ன சொன்ன மாதிரியே அசிடிக் ஸ்ட்ரென்த்தோட ஆர்டர்ஸையும் நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கணும் அண்ட் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கணும் if in case substitution நடக்குதுன்னா acidic strength பொறுத்தவரை meta derivatives have less acidic strength than ortho and para இதுவே அவங்களோட pKa values வச்சு சொல்லணும்னா pKa values வச்சு சொல்லணும்னா then para has lesser pKa than ortho and meta நமக்கு தெரியும்ல acidic strengthம் pKaயும் inversely proportional basic strengthம் pKbயும் inversely proportional னு சோ அத வச்சு இத சொல்லிடலாம் கிளியரா புரிஞ்சுச்சா is that clear fine அடுத்ததா okay thank you ஜிஜி அடுத்ததா இவங்களோட அசிடிக் நேச்சரை டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு சில ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க லைக் மெட்டல் கூட ரியாக்ட் ஆகும் மெட்டல் ஹைட்ரைட் கூட ரியாக்ட் ஆகும் அப்புறம் ஆக்சைடில் வந்து NaO4 கூட மட்டும் ரியாக்ட் ஆகாது சாரி NaOH கூட மட்டும் ரியாக்ட் ஆகாதுங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபீனால் வந்து கண்டிப்பாக NaOH கூட ரியாக்ட் பண்ணும் பட் ஆல்கஹால்ஸ் அவ்வளோ சீக்கிரமாக ரியாக்ட் ஆகாது சரியா ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் யூ ஹாவ் டு ரிமெம்பர் phenol will react alcohol will not react இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க this is like very important clear புரிஞ்சுச்சா fine இப்போ அடுத்ததா இந்த phenol டெஸ்ட்ல Na2CO3 கூட இவன் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்கிறத வச்சு இது ஃபீனாலா இல்லை நம்மளோட பிக்ரிக் ஆசிடா இல்லை கார்போனிக் ஆசிடா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபைன் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபீனாலை NaHCO3 கூட ரியாக்ட் பண்ண விடுறேன் சரியா ஸோ நம்மளோட ஃபீனால் NaHCO3 கூட ரியாக்ட் ஆகுது ரியாக்ட் ஆகும்போது என்ன நடக்கும் ரியாக்ஷன் நடக்குமா yes or no in the comment section இப்போ நான் பொதுவா ஒரு ஆல்கஹாலை எடுத்துக்கிறேன் அந்த ஆல்கஹாலை NaHCO3 கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறேன்னா அப்போ ஆப்வியஸ்லி எனக்கு என்ன கிடைக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த சோடியம் இங்கே போய் உட்காந்துரும் கரெக்டா அப்போ எனக்கு அங்கே RCOO NAவும் ப்ளஸ் மிச்சம் யார் இருக்கா H2Oவும் CO2வும் கிடைக்கும் கரெக்டா H2Oவும் CO2வும் கிடைக்கும் பட் இதுவே ஃபீனாலோட கேஸ்ல this will not react and இதை வச்சுதான் ரியாக்ட் ஆச்சுன்னா அது ஃபீனால் இல்லைன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் சாரி ரியாக்ட் ஆச்சுன்னா அது கார்பாக்சிலிக் ஆசிட்
இல்லைன்னா அது ஃபீனாலுங்கிற மாதிரி கண்டுபிடிப்பாங்க. புரிஞ்சிச்சா? கிளியரா? என்ன ஆச்சு ரோஷினி? ஓகே ரோஷினி, உங்களுக்கு எங்கே புரியலைன்னு சொல்லுங்கள், நான் திருப்பி சொல்கிறேன். எங்கே புரியலைன்னு சொல்லுங்கள், அதை நான் திருப்பி சொல்கிறேன். சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கே புரியலை, எந்த பார்ட் உங்களுக்கு புரியலை, எங்கே டவுட் இருக்குது சொல்லுங்கள். ஃபைன், நான் சிம்பிளாக ஒரு டேபிள் போட்டு சொல்லட்டுமா? ஏன்னா இது வந்து நான் எவ்வளோ சொன்னாலும் யூ ஹாவ் டு கீப் திஸ் இன் மைண்ட். இது ஒரு மெமரி கான்செப்ட், கரெக்டா? ஸோ அதனால நான் உங்களுக்கு டேபிள் காலம் போட்டு காமிக்கிறேன். யூ கேன் ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சா போதும். சரியா? இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சா போதும். இந்த டேபிளை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரெஸ்ட் ஆல் நீங்கள் எதையுமே மைண்டில் போட்டுக்க வேணாம். ரைட்? ஸோ ஹியர் ஐ ஹாவ் ஆல்கஹால், ஃபினால், கடைசியாக கார்பாக்சிலிக் ஆசிட். சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இவனுங்களை ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஃபைன். இந்த பாக்ஸில் 1 2 3. ஓகே, சிமிலர்லி 1 2 3. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நான் ரஃபாக போட்டிருக்கேன், நீங்கள் போடும்போது கிளியராக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இவனுங்க யார் கூட எல்லாம் ரியாக்ட் பண்ணுவானுங்க? சோடியம் கூட ரியாக்ட் பண்ணுவாங்களா? சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுவாங்களா? NaHCO3 கூட ரியாக்ட் பண்ணுவாங்களான்னு 3 காலம்லையும் டிக்கு போட்டு வரணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆல்கஹால் சோடியம் கூட ரியாக்ட் ஆகும், NaOH கூட ரியாக்ட் ஆகாது, NaHCO3 கூட ரியாக்ட் ஆகாது. அடுத்ததா ஃபீனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவன் சோடியம் கூட ரியாக்ட் ஆவான், NaOH கூட ரியாக்ட் ஆவான், NaHCO3 கூட ரியாக்ட் ஆக மாட்டான். கடைசியா கார்பாக்சிலிக் ஆசிட் 3 பேர் கூடயும் ரியாக்ட் ஆவான். ஸோ இந்த டேபிள் காலமை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க, வேற எதையும் பார்க்க வேணாம். டெஸ்ட்டுக்கு இது போதும். சரியா? கிளியரா? ரோஷினி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்ணா. இஃப் யூ ஹாவ் எனி அதர் டவுட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ. நான் குழப்பல, ஈஸியாக இந்த டேபிள் காலம் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், கிளியர்? ஓகே. டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஃபைன். அடுத்ததா நம்ம ஃபீனால் ஒரு குரூப்ஸ் கூடவும் எப்படி ரியாக்ட் ஆமா அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ என்கிட்ட இங்க ஃபீனால் இருக்கான். நான் என்ன பண்றேன், இவனை 4 குரூப் கூட ரியாக்ட் பண்ண விடுறேன். சரியா? இன் ஆர்டர் டு மேக் திங்ஸ் ஈஸியர் ஃபார் யூ, நான் 4 குரூப் கூட ரியாக்ட் பண்ண வைக்க போறேன். 1 2 3 4. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல யாரு கூட ரியாக்ட் பண்ண விடலாம் சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல யாரு கூட ரியாக்ட் பண்ண வைக்கலாம்? ஆர் எம்ஜி எக்ஸ். செகண்ட் கேஸ்ல யாரு கூட ரியாக்ட் பண்ண வைக்கலாம்? NaOH. தேர்ட் கேஸ்ல யூ கேன் டேக் CH3 C double bond O Cl. Correcta? Yes, you can either take CH3 C double bond O Cl or இங்க பைரிடினை கூட எடுத்துக்கலாம். ஃபோர்த் கேஸ்ல சின்ஸ் எல்லாமே ஒரே கலர்ல இருக்கிறதுனால நான் கலர் மாத்துறேன். ஸோ செகண்ட் கேஸ்ல தேர்ட் கேஸ்ல எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி ஃபோர்த் கேஸ்ல வெறும் பைரிடினை யூஸ் பண்றேன். சரியா? பைரிடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் என்னடா நடக்குதுங்க, அரோமேட்டிக் COCl குரூப். கிளியரா? புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் ரியேஜன்ஸை தான் எழுதியிருக்கேன். சரியா? இப்போ இந்த 4 கேஸ்லையும் இவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறத பார்க்க போகிறோம். RMgX கூட ரியாக்ட் பண்ணனா யூ வில் கெட் ஆல்கைல் குரூப். ரைட்? நெக்ஸ்ட் அடுத்ததா NaOH கூட ரியாக்ட் பண்ணானா என்ன தருவான்?
this sodium will replace hydrogen. அதனால you get ONA plus and H2. அடுத்ததா alicyclic or aliphatic chloride group கூட pyridine கூடவும் இவன் ரியாக்ட் பண்ணும்போது you will get வாய் ரொம்ப உலருது ஏன்னு தெரியல மன்னிச்சுக்கோங்க CH3Cl group. கரெக்டா? ஃபைனலா ஒரு அரோமேட்டிக் குரூப் கூட அவன் ரியாக்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸி. அந்த ஃபினால் குரூப்ல ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த குரூப்பை அட்டாச் பண்ணுங்க. எப்படி அட்டாச் பண்ணணும் சொல்லுங்க? C double bond O and உங்களோட குரூப். கிளியரா? எஸ், ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் டு யூ. டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஃபைன். அடுத்ததா உங்க ஃபீனால் வந்துட்டு இஃப் இன் கேஸ் ஜிங்க் கூட ரியாக்ட் பண்றானா பென்சினா மாறுவான், OH இழந்துருவான். ரைட். இதுவே NH2 குரூப் கூட ரியாக்ட் பண்றானா இந்த OHக்கு பதிலா NH2 குரூப் வந்துடும். ஆக்சிடைஸ் பண்ணப்படுறானா யூ வில் கெட் பென்சோக்வினோன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஆக்சிடைஸ் பண்ணப்படுறானா யூ கெட் பென்சோக்வினோன். ரைட். அண்ட் கடைசியா K2SO4 கூட ரியாக்ட் பண்றான், K2S2O7 கூட ரியாக்ட் பண்றானா அப்போ இது புக்ல இல்ல, நோட் பண்ணிக்கோங்க. அப்போ யூ கெட் 2 OH குரூப். திஸ் இஸ் நாட் இன் NCERT, ஸோ அதையும் சொல்லிடுறேன். NCERTல இல்லை, ஆனால் நீட்டில் கேட்டிருக்கான், அதனால ஐ மென்ஷனிங் இட் ஹியர். ஓகே, கிளியரா? இஸ் தட் கிளியர்? ஃபைன். அண்ட் அதே மாதிரி ஹாலஜனேஷன், நைட்ரேஷன், சல்ஃபனேஷன் இது எல்லாமே இருக்கு. இந்த ரியாக்ஷன்லாம் ஜஸ்ட் ஒரு தடவை நீங்க பார்த்து வச்சா போதும். கிளியர்? எஸ். ஓகே. ஃபைனலா நான் என்ன பண்றேன், ஃபீனால ஓலியம் கூட ரியாக்ட் பண்ண விடுறேன். ஃபீனால ஓலியம் கூட ரியாக்ட் பண்ண விடுறேன். ஓலியம் இல்லைனாலும் பரவாயில்ல, யூ கேன் டேக் ஆர் கான்சென்ட்ரேட்டட் H2SO4 எடுத்துக்கலாம். அப்போ ஃபீனால் ஓலியம் கூடயும் கான்சென்ட்ரேட்டட் H2SO4 ஏதோ ஒருத்தங்க கூட ரியாக்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக என்ன பண்ணுவான்னா உங்களோட ஃபீனால் குரூப்போட ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும் இந்த SO3H குரூப் அட்டாச் ஆயிரும். சரியா? அடுத்ததான் நான் என்ன பண்றேன், if I am trying to make it react with HNO3, if in case நான் இதையே HNO3 கூட ரியாக்ட் பண்ண விட்டேனா then அந்த கேஸ்ல I will get nitro group in all these position. இந்த எல்லா பொசிஷன்லையும் நைட்ரோ குரூப்ஸ் கனெக்ட் ஆகும். கிளியரா? புரிஞ்சுச்சா? சாரி, NO2. ஃபைன். ஸோ இதுதான் ரியாக்ஷன் வித் ஓலியம். ரியாக்ஷன் வித் ஓலியம் வந்து உங்களோட புக்ல இருக்கு. ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ கோ த்ரூ இட். எஸ். ஓகே. ஃபைனலி நம்மளோட கோல்ப்ஸ் ரியாக்ஷன், ரைமர்-டைமன் ரியாக்ஷன், ஹைட்ரஜனேஷன் அண்ட் டாலிக் அண்ட் ஹைட்ரேட்னு சொல்லி 4 ரியாக்ஷன் இருக்கும். இந்த 4 ரியாக்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நான் என்ன பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு கிவ் திஸ் அஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ. நீங்கள் என்ன பண்ணணும், கோல்ப்ஸ் ரியாக்ஷன், ரைமர்-டைமன் ரியாக்ஷன், ஓகே, கோல்ப்ஸ் ரியாக்ஷன், ரைமர்-டைமன் ரியாக்ஷன், அடுத்தது டாலிக், ஐயோ அன்ஹைட்ரைட் கூட ரியாக்ட் பண்ற ரியாக்ஷன். இந்த 3 ரியாக்ஷனையும் நீங்க பார்க்கணும். இது 3மே ரொம்ப முக்கியம். ஓகேவா? these 3 are very important. பாத்தரலாமா?
Is that clear? Is that clear? Yes. உங்களுக்கு இங்கே ஆக்சுவலாக டாலிக் அன்ஹைட்ரேட் ரியாக்ஷனில் என் ப்ராடக்டில் ஃபினாப்தலின் கிடைக்கும், அதோட புக்கில் முடிச்சிருப்பான். பட் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபினாப்தலின் என்ன, அதோட pH ரேஞ்ச் என்ன, அது அசிடிக் மீடியமை என்ன பண்ணும், பேசிக் மீடியமை என்ன பண்ணும், இது சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். பட் இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதை வச்சு உங்களுக்கு கொஷின் கேட்கணும்னா அந்த மாதிரி தான் கேட்பான். கிளியரா? எனி டவுட்ஸ், என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா இப்போ நம்ம இந்த சாப்டர் முடிச்சிட்டோம், வெற்றிகரமாக சாப்டர் முடிந்து விட்டது. சொல்லுங்க, எனி டவுட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். நான் கமெண்ட்ஸ் இப்போ ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். Any doubts, let me know in the comment section, Dakana. Please let me know in the comment section. Doubt illala? Ellam clear தானே? Yes. Okay. Okay, Dakana. So that's it for the day. கரெக்டாக ஒரு 3 ஹார்ஸில் முடிச்சிருப்போன்னு நினைக்கிறேன். பட் ஐ எம் கிவிங் யூ ஹோம்ஒர்க் ஸோ தட் நீங்கள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கோல்ஸ் ரியாக்ஷன், ரைமர் டைம் அண்ட் டாலிக் அன்ஹைட்ரேட், இந்த மூணுத்தையும் ஒரு தடவை நல்லா பார்த்துருங்க. டாலிக் அன்ஹைட்ரேட் ரொம்ப முக்கியம், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா பார்த்து வச்சுருங்க. அண்ட் வித் திஸ் வி ஆர் வைண்டிங் அப் தி செஷன். அடுத்த செஷனில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, this is Premila Mam signing off. Bye bye. Take care and have a great day. Good night.